இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும். நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியும் புதுச்சேரி திருக்குறள் மன்றமும் இணைந்து நடத்தக்கூடிய திருக்குறளின் அற்புதங்கள் என்ற இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் ஐயா அவர்களை முதலில் வணங்கி மகிழ்கின்றேன். ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிமுக உரையாற்றிய திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் மிக அற்புதமான ஒரு அறிமுக உரை நிகழ்த்தினார்கள். அம்மா அவர்களுக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். அடுத்து கருத்துரை ஆற்றியிருக்கக்கூடிய முனைவர் சீதா ராமசாமி அம்மா அவர்களுக்கும், இங்கு இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய நான் தந்தையாக போற்றக்கூடிய என்னுடைய அகமது ஜின்னா ஷெரிஃபுதீன் ஐயா, ஐயா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு ஐயா அவர்களை தெரியுமா என்று தெரியல எனக்கு. ஐயா அவர்கள் மிகச்சிறந்த மருத்துவர். இப்போ தன்னுடைய பிள்ளை வீட்டில் அபுதாபியில இருக்காருன்னு நினைக்கிறேன், கத்தார்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே போல மைவண்ணன் ராமகாவியம் என்ற ராமாயண காவியத்தை செய்யுள் வடிவில் இயற்றி அளித்திருக்கின்றவர். திபு சுல்தானுடைய வாழ்க்கை வரலாற்றையும் செய்யுளாக இயற்றி அளித்திருக்கின்றார். மிக அற்புதமான எழுத்தாளர். இலங்கையில் மருத்துவ பணி ஆற்றியது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த எழுத்தாளராக தன்னை இன்னும் எழுதி கொண்டே இருக்கின்றார். பல்வேறு விதமான கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். மிகப்பெரிய தேசிய விருதுகளாக கருதத்தக்க இலங்கை தேசிய விருதுகள் பலவற்றையும் அள்ளி குவித்திருக்கின்றவர். அத்தகையவரை வணங்கி மகிழ்கின்றேன். எனக்கு என்னுடைய தந்தை நான் படிக்கின்ற காலத்தில் காலமாகிட்டாங்க. எனக்கு அடுத்ததாக இந்த இணையத்தின் வாயிலாக கிடைத்த என்னுடைய அப்பா அவர்கள் ஜின்னா ஷெரிஃபுதீன் ஐயா அவர்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என்னுடைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதற்கு என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கி கொண்டு அவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பர்கள் பலருக்கும் ஆளுமைகள் பலருக்கும் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உயிர் மெய். சென்ற வாரம் உலக திருக்குறள் சமுதாய மையத்தில் மெய் பொய் என்ற ஈர்ப்பு சொல்லை கொண்டு பேசின பொழுது ஒருத்தர் கடைசியில் ஒரு வினாவை எழுப்பிவிட்டு என்னை தூங்க விடாமல் செய்தார். இந்த பொய்யான உடம்புக்கு ஏன் மெய் என்று வந்தது? இந்த பொய்யான உடம்புக்கு ஏன் மெய் என்று வந்தது என்று சொல்லி அந்த நிகழ்வு முடிந்தது. எதனால் பொய்யான உடம்புக்கு ஏன் மெய் என்று வந்ததுன்னா, அது பல்வேறு விதங்களில் இந்த உடம்பானது, இந்த உயிர் ஆத்மாவானது மும்மலங்களுக்குள் அகப்பட்டு கொண்டு கடைசியில் பரிபக்குவ நிலை அடைகின்ற மெய்யான இந்த ஆத்மா இந்த பொய்யான உடம்புக்குள் இருக்கிறது இல்லையா, அந்த மெய்யான ஆத்மா அது இருக்கக்கூடிய உடம்புக்கு ஆகி வர்றதுனால இந்த பொய்யான உடம்புக்கு அதாவது இந்த பொய்யான உடம்பில் அந்த மெய்யான ஆத்மா இருக்கிறதுனால அதற்கு ஆகி வருகின்ற காரணத்தினால் தானியாக பெயராக அந்த மெய் என்ற சொல் இடம்பெறுகின்றது என்பதை உணர்ந்து கொண்டேன். மெய் என்ற சொல்லானது தானியாக பெயராக இடம்பெறுவது. மெய் என்பது உடம்பை குறிப்பது. உயிரானது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அந்த ஒரு நிகழ்வினால் தான் இந்த பெயரை வைத்து நாம் இந்த தலைப்பில் பேசினால் என்ன என்ற ஒரு எண்ணத்தை எனக்குள் விதைத்தது. அந்த விதை விதைத்த காரணத்தினால் இந்த இடத்துல வித்தியாசமான ஒரு நோக்கில் நாம் பேசலாமே என்று சிந்தித்துத்தான் இந்த தலைப்பை கொடுத்தேன் ஐயா அவர்களிடம். உயிர் மெய் என்ற அந்த சொற்களை கொண்டு வள்ளுவ பெருந்தகை இயற்றிய குறட்பாக்கள் ஒரு 3 குறட்பாக்கள். அந்த 3 குறட்பாக்களை கம்பராமாயணத்தோடு பொருத்தி பார்த்தால் என்ன என்று எனக்குள் ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தின் வடிவம்தான் இன்றைய உரை. பிழைகள் இருப்பின் மன்னித்தருள்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உயிர் என்பதற்கு இணையான வேறு சொற்கள் பல இருக்கின்றன. ஆன்மா, சரீரம், உயிரினம், ஜீவன் என்றெல்லாம் பல்வேறு சொற்களால் நாம் அந்த உயிரை குறிப்பிடுகின்றோம். சிந்தனை, மனம், தன்னுணர்வு என்று இவையெல்லாம் இந்த உயிரினுடைய வெளிப்பாடுதான். ஆனா அந்த உயிர் எப்படிப்பட்டது என்பதற்கு திருமூலர் திருமந்திரத்தில் அழகானதொரு பாடலை அளித்திருக்கின்றார் நமக்கு. மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,001 என்று பாடியிருப்பார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில். இந்த ஜீவனுடைய வடிவத்தை சொல்ல முற்பட்டால்
கோவின் மயிர் ஒன்று 100 கூறிட்டு, கோ என்றால் பசு, பசுவினுடைய முடி ஒன்றை 100 பிரித்து மேவிய கூறது 1000 ஆயினால், அந்த 100 பிரித்து பிளந்த அந்த ஒரு பகுதியை மேலும் 1000 பங்காக ஆக்கினால், அப்படி ஆக்கப்பட்ட அந்த 100,000 ஒரு பகுதி தான் ஆவி என்று சொல்லக்கூடிய அந்த உயிரினுடைய வடிவம் என்று அற்புதமாக சித்தர்களில் ஒருவராக கருதப்பட்டவராகிய திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்லியிருக்கின்றார். இது உயிரினுடைய இயல்பு. இந்த உயிர் எப்படி இருக்கும் என்பதற்கான அந்த உயிரினுடைய தன்மையை சொன்ன அழகானதொரு பாடல் இது. மெய் என்பதற்கு, மெய்தான் சொன்னேன்லே, பொய்யான இந்த உடம்பு பல்வேறு விதமான எவற்றால் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ ரீதியாக பல்வேறு விளக்கங்களை சொல்லலாம், நம்ம எல்லோருக்கும் தெரியும் என்ற காரணத்தினால் அதை மேலோட்டமான ஒரு கருத்தோடு நிறுத்தி விடுகின்றேன். மெய் என்பது இந்த பொய்யான உடம்புக்கு மெய் என்று வைத்திருக்கின்றோம். காரணம், மெய்யானது ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு இடமாக இருக்கின்றதுனால் இந்த உடம்பை மெய் என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உடம்பும் உயிருமாக இருக்கக்கூடிய அழகானதொரு குறள், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு என்ற ஒரு குறட்பா நிலையாமை அதிகாரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு குறட்பா. அடுத்ததானது காதற் சிறப்புரைத்துல வரக்கூடிய உடம்போடு உயிரிடையன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்ற ஒரு குறள். அன்புடைமை அதிகாரத்தில் அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு என்ற இந்த 3 குறட்பாக்கள். இந்த மூன்று குறட்பாக்களுக்கு இணையான, இந்த கருத்துக்களுக்கு இணையான, இந்த குறட்பாக்கள் உணர்த்தக்கூடிய கருத்துக்களுக்கு இணையான செய்திகள் கம்பராமாயணத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றன, யார் பல்வேறு இடங்களில் இருந்தாலும் ஒரு சில சான்றுகளை மட்டும் உங்களிடத்தில் குறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த இடத்துல குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றை என்பதற்கு பொருத்தமாக நாலடியார்ல ஒரு பாடல் உண்டு. கேளாதே கிளைகளாயில் தோன்றி வாழாதே போவரால் மாந்தர்கள் வாழாது சேக்கை மரன் ஒழிய சேண் நீங்கு புல் போல யாக்கை தமர்க்கு ஒழிய நீத்து என்று வரக்கூடிய ஒரு பாடல். எப்படின்னா, யாரையும் கேட்காமலே நம்முடைய வீடுகளுக்கு உற்றார் உறவினர்கள், சுற்றத்தார்கள் வருவார்கள், வந்துவிட்டு தங்கிவிட்டு மீண்டும் சென்று விடுவார்கள். அது போலத்தான் மக்களுடைய வாழ்க்கையும் அப்படிப்பட்டதுதான். வருவார்கள், செல்வார்கள். எப்படி பறவையானது கூடு கட்டி வாழ தொடங்கி கொஞ்ச நாட்கள் ஆனவுடனே தன்னுடைய முட்டையிட்டு குஞ்சு பொறித்து காலம் முடிந்த உடனே அது மீண்டும் அந்த கூட்டை விட்டு செல்லுமோ, அது போலத்தான் அவர்கள் செல்வார்கள். இந்த உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வெகு தூரம் அந்த பறவைகள் பறந்து செல்வதை போல இந்த உடலை விட்டும் கூட பிரிந்து இந்த உயிர் சென்று விடுகின்றது என்று வரக்கூடிய அழகானது ஒரு உவமையை பயன்படுத்தி நாலடியார்ல சமண முனிவர் பாடிய பாடல் இந்த இடத்துல சிந்திக்கத்தக்கதாக இருந்ததினால் இவ்விடத்தில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முற்பட்டேன். அப்படி அற்புதமான பாடல்களை எல்லாம் இந்த உடம்புக்கும் உயிருக்குமான தொடர்பை பல்வேறு சான்றுகள் வாயிலாக சொல்லியிருக்கின்றார்கள். கம்பன் எவ்வவற்றுக்கெல்லாம் அவற்றை பயன்படுத்தி இருக்கின்றான், யார் யாரையெல்லாம் உயிரும் உடம்பும் போல இருந்தார்கள் என்பதை சொல்லியிருக்கக்கூடிய அந்த சிறப்பினை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலத்தில் வரக்கூடிய ஒரு ஆற்றுப்படலத்தில் சரையு நதியை சொல்லக்கூடிய சரையு நதியினுடைய வெள்ளம் எங்கெங்கெல்லாம் பறந்து சென்றது, உலாவி வந்தது என்பதற்கு ஒரு பாடல் உண்டு. கம்பன் பாடுகின்றான் இப்படி. என்ன என்றால், தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போதவில் பொய்கை தோறும் புதுமணல் தடங்கள் தோறும் மாதவி வேலி பூகவனம் தோறும் வயல்கள் தோறும் ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதென்றே என்று பாடியிருப்பார். இந்த இடத்துல ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயதென்றே, எது ஓதிய உடம்பு தோறும் உயிரென உலாயது? சரையு நதியினுடைய வெள்ளம். அந்த வெள்ளமானது பொய்கைகள், காடுகள், சோலைகள் என்ற எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து பாய்ந்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதுல அழகான ஒரு பரம்பொருள் தத்துவமும் உணர்த்தப்படுகின்றது. எப்படி என்றால், இந்த சோலை முதலான பல்வேறு இடங்கள்ல ஒரே சரையுவினுடைய நீரானது எப்படி உலாவுகின்றது, ஒரே ஆன்மாவானது பல உடல்களிலே உலவுவது போன்று இருக்கின்றது என்ற தத்துவம் கம்பரால் ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளப்பட்டது. இதே போலத்தான் பரம்பொருள் தத்துவத்தை அயோத்தியா காண்டத்தில் 1313வது பாடலில் கம்பன் இப்படி பாடுகின்றான். அதாவது கடவுள் வாழ்த்து பாடல்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. வான் இன்று இழிந்து வரம்பிகந்த மா பூதத்தின் வைப்பெங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப என்று பாடியிருப்பார். என்ன ஒரு அழகான ஒரு செய்தி பாருங்க. மேலான மூல தத்துவ மூலத்திலிருந்து தோன்றியதாக ஐம்பூதங்களானது அந்த ஐம்பூதங்களுடைய
வைப்பானது எங்கெல்லாம் இருந்ததுன்னா ஊனும் உயிரும் உணர்வும் போல. இந்த ஊன் என்பது உடம்பு, உயிர், ஆத்மா. அந்த அந்த ஊனும் உயிரும் மற்றும் உணர்வு என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு, புற நிகழ்வு, அந்த உள்ளத்திலிருந்து எழக்கூடிய அந்த உணர்வும் கூட. ஆக உடம்பு, உயிர், உணர்வு இவை எல்லாமாக உள்ளும் புறத்துமாக இருக்கக்கூடியவனாக யார் இருக்கின்றார்கள்? பரம்பொருள் இருக்கின்றான் என்று அந்த தத்துவத்தை இவ்விடத்தில் உணர்த்துகின்றார். எப்படி சரையுவானது எல்லா இடத்திலும் பறந்ததோ அதுபோல பரம்பொருளானவன் எல்லா உயிர்களிடத்துக்குள்ளும் இருக்கின்றான் என்பதை உணர்த்தக்கூடிய அழகானது ஒரு பரம்பொருள் தத்துவம் இதில் சொல்லப்படுகின்றது. இதே கருத்தை தான் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடுகின்றார். திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவை அவைதொரும் உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துளான் என்று அருளி செய்திருக்கின்றார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில். இப்படி பரம்பொருளுடைய தத்துவத்தை சொன்ன இந்த ஆரம்பத்தில் பாலகாண்டத்தில் கம்பன் சொன்ன அந்த தத்துவமானது இறை தத்துவத்தை உணர்த்துவதற்கு உடலும் உயிரும் போல, உடலும் உயிர் மெய்யாக அந்த உடலும் உயிரும் போல எது இருந்தது என்று சொன்னால் அந்த சரையு நதி பாய்ந்தது என்று சொன்ன அந்த கருத்தோடு பரம்பொருள் தத்துவத்தையும் இவ்விடத்தில் நான் எடுத்து உணர்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அடுத்ததாக தசரத மன்னன். எப்பொழுதுமே எல்லாருமே உவமைகளாக சொல்வது எப்படின்னா, மன்னன் உயிர் என்றும் மக்கள் உடம்பென்றும் சொல்வார்கள். ஆனால் கம்பன் மட்டும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, பெட்டிக்கு வெளியே சிந்தித்தல் என்று சொல்லுவோம். அது வித்தியாசமான முறையில் தன்னுடைய கற்பனையை இங்கு சொல்லுகின்றான் கம்பன். தசரதனுக்கும் மக்களுக்கும், ஒரு மன்னனுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை, அந்த பிணைப்பு எப்படிப்பட்டது என்பதை அழகானது ஒரு பாடலால் சொல்லுகின்றான். எப்பொழுது நம்ம என்ன சொல்வோம்னா, திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்று சொல்வார்கள். மன்னரை இன்றி வைகும் மண்ணுலகு எண்ணுங்காலை மண்ணுயிரின்றி வைகும் யாக்கையை ஒக்கும் என்று வரக்கூடிய பெரிய புராணத்தில், மூர்த்தி நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பாடுவார் இப்படி. மன்னன் இல்லாது இருக்கக்கூடிய மண்ணுலகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த அரசன் இல்லாத நாடு எத்தன்மேது என்று சொன்னால் உயிர் இல்லாத இந்த உடம்புக்கு ஒப்பானது என்று பாடியிருப்பார். ஆனால் இப்படி பெரியோர்கள் பாடிய அந்த கருத்துக்களை எல்லாம் விடுத்து கம்பன் வேறு விதத்தில் சிந்திக்கின்றான். ஏன்னு சொன்னா, எப்பொழுதுமே உயிர் விரும்புவதைத்தான் இந்த உடம்பு செய்யக்கூடியது. இந்த உடம்பினுடைய கடமை உயிர் என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்யும். ஆனா இன்றைக்கு நம் நாட்டுல கூட பாத்தீங்கன்னா அப்படியே தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதான் அவங்க செய்யறாங்க. மக்களுடைய பாடுதான் திண்டாட்டமாக இருக்கின்றது. அந்த ஆட்சியாளர்கள் அவர்களுடைய போக்கில் ஆட்சி நடத்துகின்றார்கள், மக்கள் தம் போக்கில் வாழ்க்கை நடத்துகின்றார்கள் என்ற நிலை இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் தசரதன் தன்னுடைய காலத்தில் தான் உடம்பாக இருந்து கொண்டு மக்களை எல்லாம் உயிராக நினைத்தான் என்று சொல்வார். எதற்காக அப்படி நினைத்தான் கம்பன் என்று சொன்னால், உடம்புக்கு எந்த வித உரிமையோ இந்த இடத்துல ஏன்னா உயிர் ஏவுதற்கருத்தா, உடம்பு இயற்றுதற் கருத்தாவாக இருக்கின்றது. இயற்றுதற் கருத்தாவாக சொல்லி இருக்கின்றார்கள் ஆண்டோர்கள். முன்னால் இருந்த புலவர்கள் பலரும் அதைத்தான் எடுத்தாண்டு இருக்கின்றார்கள். இந்த உடம்புக்கு இந்த இடத்துல உடம்புக்கு எந்த வித உரிமையோ அல்லது விருப்பத்தை தெரிவிக்கக்கூடிய உரிமையோ எதுவுமே இல்லை. விருப்பம் எதுவும் இல்லாமல் போய்விடுகின்றது. அதனால இந்த கருத்தை வித்தியாசமான முறையில் கம்பன் சிந்தித்தான். ஏன்னு சொன்னா, இந்த கடவுள்தான் தலைவன், அவனுடைய கட்டளைப்படிதான் உயிர்கள் இயங்குகின்றன. அவனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அவன் ஆக்குவதாக இருந்தாலும் அழிப்பதாக இருந்தாலும் இந்த உயிர்களிடம் கேட்டு செய்வதில்லை. அதே நேரத்துல இந்த உயிரானது உடம்பை விட்டு செல்கின்றது, நான் உன்னுடைய உடம்பை விட்டுட்டு போயிறேன்னு சொல்லிட்டு போகுமா? கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வித்தியாசமான முறையில் கம்பன் சிந்தித்தான். அதைத்தான் இந்த பாடலாக வடித்து காட்டுகின்றான். எப்படி என்றால், தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்கள் முதல் எந்த உயிராக இருந்தாலும் அவற்றினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய மிகச்சிறந்த ஒரு தலைவனாக உடம்பாக இருந்திருக்கின்றான் தசரதன் என்பதை உணர்த்துவதற்கு, வைரவான் பூணணி மடங்கள் மொயம்பினான் உயிரெல்லாம் தன்னுயிர் ஒப்ப ஓம்பலால் செயிரிலா உலகினில் சென்று நின்று வாழ் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்புமாயினான். சென்று நின்று வாழ் என்று சொல்லுகின்ற பொழுது இயங்கு நிலை பொருள்கள், நிலையான பொருள்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எல்லா உயிர்களிடத்திலும் எப்படி உயிரெல்லாம் உறைவதோர் உடம்புமாயினான், எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கக்கூடிய
அந்த எல்லா உயிர்களிடத்திலும் தான் இருப்பதாக இருக்கக்கூடிய அந்த உடம்பாக தான் இருந்தான் தசரதன் என்பதை இந்த இடத்துல சொல்லுகின்றார். இன்னொரு இந்த பாட்டுல வந்து கவனிக்கணும், அழகானது ஒரு உவமை. மடங்கள் மொயம்பினான். இது ஆசான் ஞானசம்பந்தன் அற்புதமா விளக்கியிருப்பார் தன்னுடைய நூல்ல. கம்பன் புதிய பார்வை என்ற நூல்லையும் சொல்லியிருக்கல. பன்முக கம்பன் புதிய பார்வை என்ற நூல்ல வந்து ஆசான் ஞானசம்பந்தன் இதனுடைய விளக்கத்தை சொன்னது மிக அற்புதமானதாக அமைந்திருந்தது. மடங்கள் என்று சிம்மத்துக்கு ஒப்பாக ஏன் தசரதனை சொல்லியிருக்கின்றார்? மடங்கள் மொயம்பினான் என்ற தொடர்ல வந்து ஒரு ஆழ்ந்த கருத்து இருக்கின்றது. தன்னுள் உரையக்கூடிய உயிர் விரும்புவதை உடம்பு செய்ய வேண்டியது கடமை என்றாலும் கூட அந்த செய்வதற்குரிய வலிமை, ஆற்றல் அந்த உடம்புல இருக்கணுமா இல்லையா? அந்த இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் உயிர் எதை விரும்பினாலும் அதை மக்கள் என்ன செய்ய மாட்டார்கள். மக்கள் உயிர் எதை விரும்பினாலும், மக்கள் எதை விரும்பினாலும் இந்த உடம்பு வந்து நிறைவேற்ற முடியாமல் போயிடலாம். நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்தினால், இந்த உடம்பு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்பினாலும் அதனை செய்து முடிக்கக்கூடிய திராணி பலம் என்பது அந்த உடம்புக்கு இருக்க வேண்டும். அந்த காரணத்தினால்தான் சிம்மத்துக்கு ஒப்பாக மொயம்பினான் என்றால் வலிமை மிக்கவன், மடங்கள் மொயம்பினான் என்றால் சிம்மத்துக்கு ஒப்பான வலிமை மிக்கவன் என்று இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். கோசலை மக்கள் வந்து எதை விரும்பினாலும் அதை காத்து அதை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருந்தவன் தசரதன் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் மடங்கள் மொயம்பினான் என்று கூறுகின்றான் கம்பன். இந்த இடத்துல வன் புலி மொயம்பினான் என்று சொல்லி இருக்கலாமே, ஏன் புலிக்கு நிகரானவன் என்று சொல்லவில்லை என்று நினைத்தோம் என்றால், புலி வந்து சிம்மம் வந்து என்ன செய்யும்னா பசிச்சா மட்டும்தான் சாப்பிடும், சும்மா எல்லாத்துக்கும் தொந்தரவு, யாரையும் டார்ச்சர் பண்ணாது, தொந்தரவு பண்ணாது. ஆனா புலி என்ன செய்யும்னு சொன்னா, தனக்கு பசிக்குதோ பசிக்கலையோ சும்மா மற்ற விலங்குகளை அச்சுறுத்தி கொண்டே எந்த ஒரு விலங்கினும் தான் சாப்பிடாட்டா கூட கொன்று விடக்கூடிய இயல்புடையது. அதனால்தான் இந்த இடத்துல வந்து எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல், மக்களுக்கு எந்த உயிர்களாகிய மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் அந்த மக்கள் என்ன நினைத்தார்களோ அதை அப்படியே செய்து வந்தவன். அதனால்தான் அவனை மடங்கள் மொயம்பினான் என்ற தொடரால் கம்பன் அழகாக ஒமித்து சொல்லுகின்றான். இதை காட்டிலும் அந்த கம்பனுடைய கற்பனைக்கு வேறு என்ன வேண்டும் சொல்லுங்கள்? அவனை கவி சக்கரவர்த்தி என்று சொல்வதற்கு ஒரு சில தொடர்கள் மட்டுமே போதுமானது, எல்லாவற்றையும் விளக்க வேண்டியதில்லை. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இல்லையா? அந்த மாதிரி அங்கங்க ஒரு நுட்பமான கருத்துக்களை நயத்தோடு சொல்லியிருப்பான் கம்பன். ஏன்னா திருக்குறள் வாழ்வியல் இலக்கணத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால், வாழ்வுக்கான இலக்கணத்தை சொல்லுகின்றது என்று சொன்னால், வாழ்வியல் இலக்கியமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காவியம் ராமாயணம். அதனால் இந்த புலி தேவையில்லாமல் தன் ஆற்றலை பயன்படுத்தி பிற விலங்குகளுக்கு ஊறு விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இயல்புடையது. அதனால் விலங்குகளின் அரசனாக உள்ள சிம்மம் தான் அப்படி ஒரு காலத்திலும் செய்யாது. மக்கள் வந்து தவறான ஒண்ணு செய்ய நினைச்சா கூட, மன்னன் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கூட, விரும்பினாலும் கூட தசரதன் இதை செய்து முடிக்க மாட்டான். அதை செய்வதற்கு அவனுடைய மனம் முற்படாது, ஒரு நாளும் முற்பட மாட்டான். அதனால்தான் மடங்கள் என்ற சொல்லை இந்த இடத்துல கம்பன் வைக்கின்றான். இன்னொரு சிறப்பு இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் உயிர் என்று சொன்னேன், மன்னன் உடம்பு என்றும் கூறிவிட்ட காரணத்தினால் உடம்பாகிய மன்னனிடத்தில் உயிர்களாகிய மக்கள் அன்பு பூண்டிருந்தார்கள், மிகுதியான அன்பு செலுத்தினார்கள். மன்னன் அன்பு செலுத்தினானோ இல்லையோ, மக்கள் தான் மன்னனை வந்து தங்களுடைய மக்களாகிய உயிர்கள் மன்னனிடத்தில் மிகுதியான அன்பை கொட்டினார்கள். அன்பை அப்படியே மன்னன் என்ன சொன்னாலும் அப்படியே கேட்கக்கூடிய இயல்பு அப்படிங்கறத விட்டு மக்கள் என்ன சொன்னார்களோ அப்படியே செய்து முடித்தவன், அவர்களுக்காகவே தன்னுடைய நாட்டை ஆண்டவன். அதுக்காக நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்றுதான் கேட்கின்றான். தசரதன் தன்னுடைய புத்திர பேரை வேண்டும் என்று கேட்டது வந்து இந்த நாட்டை ஆள ஒரு பிள்ளை வேணுமே அப்படின்னு கேட்டார். நாம எல்லாம் ஆசைப்பட்டிருப்போம், என்னுடைய சந்ததி வாழ்வதற்கு எனக்கு நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அதை என்னுடைய பிள்ளைக்கு எழுதி வைக்கணும், நான் கொண்டாடி மகிழ்வதற்கு என்றெல்லாம் பல விதங்களில் சொல்லுவோம். ஆனால் தசரதன் அப்படி சொல்லவில்லை. தன்னுடைய இந்த நாட்டு மக்களை காப்பதற்கு, என்னுடைய உயிர்களை காப்பதற்கு ஒரு தலைவன் ஒருவன் வேண்டும் இல்லையா? அதனால் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத என்றுதான் வேண்டினார். அதனால் அந்த மக்கள் எப்படி அன்பாக இருந்தார்கள் என்பதற்கு அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு என்ற குரல் இந்த இடத்தில் பொருத்தமாக இருக்கின்றது. ஏன்னா மன்னன் மக்களை எப்படி நடத்தினான் என்பதை நாம் அறிய வேண்டும் இல்லையா? அதை அறிவிப்பதற்கு ஒரு உவமையை கூறினான் கம்பன். இன்னொரு இடத்தில் சொல்லுகின்றான் கம்பன், வையகம் முழுவதும் வறிஞன் ஓம்பும் ஒரு செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். எப்படி காத்து வந்தான் தன்னுடைய நாட்டை தெரியுமா? தன்னுடைய மக்களிடத்தில் எப்படி அன்பை செலுத்தினானவன்,
மக்கள் எப்படி அவனிடத்தில் உயிராக இருந்தார்கள் என்பதற்கு பொருத்தமான ஒரு வரிகள் தான் இந்த 2 அடிகள். என்னன்னு சொன்னா, ஒரு வறிய ஏழை, ஒரு வறிய விவசாயி, ஒரு ஏழை விவசாயி ஒரு சிறு நிலத்தை, ஒரு கொஞ்ச நிலம் தான் அவனுக்கு இருக்குது, ஒரு சிறு நிலம் தான், ஒரு காணி நிலம் அப்படின்றத விட கொஞ்சம் தான். அந்த நிலத்தை எப்படி பாதுகாத்து வந்தான் என்று சொன்னா, அவனுடைய வயிற்றுப்பாட்டுக்கே அந்த நிலம்தான் பயன்படுகின்றது. அந்த நிலத்தை காலையிலும் மாலையிலும் சென்று சென்று பார்த்து பார்த்து கவனித்து, அந்த பயிர்களுக்கு ஏதேனும் நோய் வந்துவிடக் கூடாது, களைகள் அவ்வப்பொழுது களைய வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து கவனிப்பான் ஏழை விவசாயி. அது போலத்தான் தசரதன் தன்னுடைய நாட்டு மக்களிடத்தில் எங்கெங்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் எந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றதா, தீமைகள் ஏதும் வந்திருக்கின்றதா, அவற்றை எப்படி களைய வேண்டும், பகைவர்களிடம் எப்படி நம்முடைய நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து தன்னுடைய நாட்டு மக்களை காத்து வந்தான். அப்படி ஒரு ஏழை விவசாயி காப்பதை போல தன்னுடைய நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி புரிந்து வந்தான் என்ற அந்த செய்தியை அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் உவமை வாயிலாக. ஆக ஏன் சொன்னா, தன்னுடைய நிலம் இன்றைய காலத்துல கம்பன் வாழ்ந்த காலத்திலேயே தன்னுடைய நிலம் எங்கிருக்கின்றது என்ற விவரமே தெரியாமல் பிறரை கொண்டு பயிரிட்டு வருமானத்தை வாரி இறைக்கக்கூடிய ஜமீன்தார்களை போன்று இல்லாமல், காலையும் மாலையும் இரு வேளைகள் நிலத்தை சுற்றி சுற்றி பார்த்து ஒரு செடியில் நோய் வந்தா கூட அதை மருந்து அடித்து களை எடுக்கிறதுல கவனம் செலுத்தக்கூடிய ஒரு, தன்னுடைய பிள்ளை வளர்ப்பதை போன்று பாதுகாத்து வந்த வறியவன், ஒரு வறிஞன். அவனுடைய நிலத்தை தவிர்த்து வேற எந்த நிலமும் அவனுக்கு கிடையாது, அந்த சிறு நிலத்தை விடுத்து. அந்த மாதிரி தசரதன் தன்னுடைய மக்களிடத்தில் நேரடியாக சென்று பழகி அவருடைய குறைகள் என்னவென்று கேட்டு அறிந்து நேரே தன்னுடைய ஆட்சியை செம்மையான முறையில் நேர்மையான முறையில் ஆட்சி புரிந்து வந்தவன், செங்கோல் ஆட்சி புரிந்து வந்தவன். அந்த தசரதனை பார்த்து இன்றைய ஆட்சியாளர்கள் அவனை போன்று தானும் ஆள வேண்டும், மக்களுடைய குறைகள் என்னவென்று கேட்டறிந்து மக்களை தவறான வழியில் செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும்? ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜ்யம் மீண்டும் தோன்றும் இல்லையா? அது ஏன் இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் ஆளுகின்றவர்களுக்கும் தெரியாமல் போகின்றது என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏன்னா மக்களுடைய நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும். அன்றாடு நடந்து நடந்து மக்களை போய் சென்று சந்திக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற மக்கள் என்ன குறை இருக்கின்றது என்று கேட்டறிந்து அந்த குறைகளை களையக்கூடியவர்களாக இன்றைய தலைவர்கள் இருந்தால் இந்த நாடு, இந்திய நாடு அன்றைக்கு எப்படி இருந்ததோ அப்படி இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படி வர வேண்டும். இப்படியெல்லாம் பல்வேறு விதங்கள்ல உயிராக மன்னன் உயிராக இருந்தான் என்பதை விடுத்து கம்பன் சொல்லுகின்ற பொழுது மன்னன் உடம்பாகவும் மக்கள் உயிராகவும் இருந்திருக்கின்றார்கள் என்பதற்கு அற்புதமாக சில உவமைகளை சொல்லி நமக்கு உணர்த்திருக்கின்றான். இந்த குறளைத்தான் சொல்லுகின்ற பொழுது உடம்போடு உயிரிடை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த உவமை பொருத்தமானது வள்ளுவன் கூறிய உவமை. இன்னொரு இடத்தில் தசரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இயல்பு, தசரதனுக்கும் ராமனுக்கும் இருக்கக்கூடிய இயல்பினை விஸ்வாமித்திரரோடு வேள்வி காக்க புறப்படுகின்றார்கள் ராமலக்குவர். அதுல குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்றே என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றானது பொருந்தி வரும். தன்னுடைய கூட்டை விடுத்து புல் பறந்தது மாதிரி தன்னுடைய நாட்டை விட்டு செல்லுகின்ற பொழுது, ராமலக்குவர் விஸ்வாமித்திரோடு செல்லுகின்ற பொழுது தன்னுடைய உயிரே பின்னே சென்றது போன்று நினைத்தானாம் தசரதன். தன்னுடைய உயிர் பின்னே செல்லுகின்ற தசரதனுடைய பிள்ளைகளாகிய ராமலக்குவர் செல்கின்றார்கள், தன் உயிர் போன மாதிரி நினைக்கின்றார். கம்பன் வைக்கின்ற அந்த உவமை அப்படி ஒரு அழகான ஒரு உவமை. பாருங்கள், பாட்டை பாருங்கள், அந்த பாடலை. அண்ண தம்பியும் தானும் ஐயனாம் மன்னன் இன்னுயிர் வழி கொண்டால் என சொன்ன மாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கினான். அந்த மாதவன் விஸ்வாமித்திரரோடு செல்லுகின்றார்கள். விஸ்வாமித்திரருக்கு நிழலாக செல்லக்கூடிய அந்த 2 பேரும் உயிரை போன்று, தசரதனுடைய உயிரை போன்று சென்றார்கள் என்று சொல்லுகின்றான் கம்பன். இப்படி இதை காட்டில் மிகச்சிறந்த உவமை வேற என்ன வேண்டும்? அடுத்ததாக மற்றொரு உவமை, மற்றொரு இடத்தில் கணவனுக்கும் மனைவி ராமனுக்கும் சீதைக்கும் மற்றும் வாலிக்கும் தாரைக்குமான உவமைகள் அற்புதமாக சொல்லியிருக்கின்றான் கம்பன். மிதிலை காட்சி படலத்தில் எல்லோருக்குமே தெரிந்ததொரு அற்புதமான ஒரு காட்சி தான். இருந்தாலும் மறுபடியும் சொன்னா அது நல்லதா இருக்கும், அதனால இது சொல்றேன். மிதிலை காட்சி படலத்தில் ஒரு காட்சி, ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்ளக்கூடிய காட்சி. அந்த ஒரு தொடரை மட்டும்தான் எல்லோரும் சொல்வார்கள், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று. ஆனா அதற்கு முன்னர் நடந்ததும் அதற்கு பின்னர் நிகழ்கின்ற நிகழ்வுகளும் பெரும்பாலும் விட்டுவிடும். கல்வியாளர்கள் பலரும் அதை ரசிக்கின்றவர்கள், அதை உள்ளே சென்று ஆழ்ந்து நுணுகி செல்லக்கூடியவர்கள் அதை படித்திருப்பார்கள். கன்னி மாடத்தின் மேல் நின்று கொண்டிருக்கக்கூடிய சீதையும் கீழே நிற்கக்கூடிய ராமனும் ஒருவரை ஒருவர் கண்ணோடு கண்ணினை
கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட நோக்கி இருவரும் மாறி புக்கு இதயம் எய்துகின்றனர். இந்த அப்போ தன்னுடைய சிந்தனையை சீதை எடுத்து விட்டு ராமன் முனிவருடன் செல்லுகின்றான் என்று சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாம தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் ஒரு கூற்று உண்டு. நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையொக்கும் என்று சொல்லியிருப்பார். நாட்டம் இரண்டும் அறிவு உடம்படுத்தற்கு கூட்டி உரைக்கும் குறிப்புரையாகும் என்று சொல்லியிருக்கின்றது தொல்காப்பியம். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்த அளவில் 2 உடல்களுக்கு ஓர் உயிர் அமைந்தது போல மனம் ஒன்றுபட்டார்கள் என்று சொல்லியிருப்பார். ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்த்த அளவில் 2 உடல்களுக்கு ஓர் உயிர் அமைந்தது போல மனம் ஒன்றுபட்டிருக்கின்றார். மருங்கிலா நங்கையும் வசையிலா ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். மருங்கிலா நங்கையும் வசையிலா ஐயனும் ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று ஆயினர் என்று பாடியிருப்பார். ஆக 2 உடலுக்கு ஓர் உயிராக இருந்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தவள் தான் அந்த சீதை தான். உயிருக்கு பின்னே உடம்பு செல்வது போன்று திருமணம் முடிந்து அவனுடைய கையை இந்த அம்மி மிதித்து தீ வலம் வருகின்ற பொழுது உயிருக்கு பின்னே உடல் செல்வது போன்று சீதை வருகின்றாள் என்று பாடியிருக்கின்றான் கம்பன். இடம்படு தோள் அவளோடு வேள்வி தொடங்கிய வெங்கனம் சூழ் வருபோதில் மடம்படு சிந்தைகள் மாறு பிறப்பின் உடம்பு உயிரை தொடர்கின்றதை ஒத்தாள் என்று பாடியிருப்பான் கம்பன். ராமனாகிய உயிர் செல்லுகின்ற வழியெல்லாம் இனி செல்ல இருக்கின்றவள் சீதை என்பதை கம்பன் இவ்விடத்தில் உணர்த்துகின்றார். ஏன்னா ஒரு உயிரானது தன் நுகர இருக்கக்கூடிய வினைக்கு ஏற்றவாறுதான் உடலை பெற்று வாழும். ஆனால் அந்த மாதிரி பிறவிதோறும் உடலை பின்தொடரக்கூடிய வினைகள் என்பது அற்றவர்கள் தெய்வீக தம்பதியராக இருக்கக்கூடியவர்கள் ராமனும் சீதையுமாக இருக்கக்கூடிய 2 பேரும். அதனால் உடம்பு உயிரை தொடர்ந்தது போல என்றுதான் இந்த இடத்துல சீதை ராமனை பின்தொடர்ந்தாள் என்று பாடியிருப்பார். உடம்பு உயிரை தொடர்ந்து சென்றது, உயிர் உடம்பை தொடர்ந்து சென்றது என்று சொல்லியிருக்க மாட்டார். உடம்பு உயிரை தொடர்ந்து சென்றது என்று சொல்லியிருப்பார். இந்த ஆத்மாதான் உடம்புகள் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உடம்புக்கு சென்று சேரும். ஆனா இந்த இடத்துல வேறு விதமாக சிந்தித்து பார்க்கின்றான். உடம்பானது உயிரை தொடர்ந்தது போல சீதை பின்தொடர்ந்தாள் என்று பாடியிருக்கின்றான் கம்பன். தீவலம் வந்த பொழுது. அதே போல இன்னொரு செய்தி, ஜடாயுவுக்கும் தசரதனுக்கும் இருந்த அற்புதமான நட்பு அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சம்பராசுர யுத்தத்தில் தான் உதவி புரிந்த காரணத்தினால் அப்பொழுது தசரதன் ஜடாயுவிடம் சொன்ன கூற்று, நீ உடல் நான் ஆவி என்று கூறினார். அந்த கூற்றை நினைவுபடுத்தி சொல்லுகின்றான். எப்போ அப்படின்னா, ராமலக்குவர் அகத்தியர் ஆசிரமத்தில் நின்று பஞ்சவடி செல்லக்கூடிய வழியில் ஜடாயுவை சந்திக்கின்றார்கள். தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார்கள். அறிமுகப்படுத்துகிறவர்கள் தயரதன் மைந்தர் என்று சொன்ன உடனேயே ஜடாயு கேட்கின்றார், விரைத்தடன் தாரினான் வேந்தர்தன் வரைத்தடந்தோள் இணை வலியவோ என்று கேட்கின்றார். இப்படி இணையான இந்த வரைத்தடந்தோள்களை உடைய தசரதன் நலமாக இருக்கின்றானா என்று கேட்பதற்கு, தசரதன் நலமாய் என்பதற்கு இந்த அழகான தொடரை சொல்லுகின்றார் கம்பன். ஜடாயு கேட்டவுடனே ராமன் கூறுகின்றான், மறக்கமுற்றாத தன் வாய்மை காத்து அவன் துறக்கமுற்றான். எப்பொழுதுமே வாய்மையே பேசி வரக்கூடிய என்னுடைய தந்தை துறக்கமுற்றான், சொர்க்கம் எய்தினான் என்று சொன்ன உடனேயே அழுது புலம்புகின்றான் ஜடாயு. நீ உடல் நான் ஆவி என்று சொன்னாயே, என்னை விடுத்து விட்டு உடம்பை இந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது பாருங்க, இந்த உயிரானது இந்த மண்ணில் விட்டு உடம்பு மட்டும் எங்காவது செல்லுமா மேல உலகத்துக்கு அப்படின்னு கேட்கிறார். அந்த சம்பரனை கொண்டு அந்த நாளை நீ உடல் நான் ஆவி என்று சொன்னாயே, உன் சொற்கள் மாறுபடாதே. ஆனாலும் கூட உயிர் இந்த மண்ணில் இருக்க உடம்பை விண்ணிற்கு கொண்டு போனாரே அந்த அறிவில்லாத யமன் என்று கூற்றுவனை பார்த்து இகழுகின்றார். ஜடா இகழக்கூடிய அந்த இகழ்ச்சியானது, நீ உடல் நான் ஆவி என்று செயற்கிடத்தல் செய்யாத திருமணத்தாய் செப்பினாய் திறம்பா நின் சொல், உன்னுடைய சொல் திறம்பாது மாறுபடாது. உயிர் கிடக்க உடலை விசும் வேற்றினார், உணர்வு இறந்து கூற்றினாரே. உணர்வற்று போன அந்த கூற்றினார் இந்த செயலை செய்யலாமா என்று வினா தொடுப்பது போல ஏன் அப்படி செய்தார் இந்த கூற்றுவனார் என்று கேட்கின்றான் ஜடாயு. உலகில் கூற்றுவன் உயிரை எடுத்துக்கொண்டு உடலைத்தான் விட்டு செல்வான். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உயிரை விட்டு உடம்பை கொண்டு சென்று விட்டானே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று சொல்லி அழுது கொள்ளும்போது மட்டுமல்லாமல், என்னையும் இப்பொழுதே எரித்து விடுங்கள், நான் இந்த துக்கத்தை வைத்துக் கொண்டு உயிர் வாழ்ந்திருக்க மாட்டேன், என்னால் மறக்க இயலாது. அதனால் இந்த துன்பத்தை, என்னுடைய துயரத்தை
என்னுடைய துயரத்தை துயரம் தருவதை பார்க்காமல் நீங்கள் என்ன செய்வேன், இப்பொழுதே என்னை தீயில் வந்து நானே தீயில் இறங்கி சாகின்றேன், அப்படி சாகாவிட்டால் இந்த துன்பத்தை என்னால் மறக்க முடியாது என்று சொல்லி எனக்கும் ஈமக்கடனை செய்யுங்கள் என்று சொல்லி ராமலக்ஷ்மரிடம் கேட்கின்றான் ஜடாயு. இன்னொன்னு திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றில் என்ற அந்த கூற்றை கம்பன் அவர் பாடி இந்த பாட்டுல சொல்லியிருப்பார். பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றில் என்ற சொல்லை வந்து இவ்விடத்தில் சொல்லுகின்ற பொழுது எப்படி பாடியிருக்கிறார் அப்படின்னா, உடல் இரண்டுக்கு உயிர் ஒன்று ஆனால் பிரியவும் தான் பிரியாத இனிதிருக்கும் உடல் பொறையாம் பீழை பாராது எரி அதனில் இன்றே புக்கு இரவேனேல் இத்துயரம் மறவேன் என்றான். ஏன்னா பாட்டுல சொல்லும் போது வள்ளுவன் சொன்னது பெரிதினிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது என்று சொல்லியிருப்பார். அந்த பேதையார் என்பதை நீங்க அதை விட்டுணும், பிரிவின் கண் பீழை தருவது ஒன்றில் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இடத்தில் தன்னை பிரிந்த காரணத்தினால் அதை போன்று துயரத்தை தருவது வேற எதுவும் கிடையாது. தசரதனை பிரிந்ததினால் ஏற்பட்ட துயரத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதனால் நான் இப்பொழுதே சாகின்றேன், எனக்கும் சேர்த்து ஈமக்கடன் செய்துவிடு என்று கேட்கின்ற விதத்தில் தானும் தசரதனும் உயிரும் உடலுமாக இருந்திருக்கின்றோம் என்பதை அற்புதமாக கம்பன் பாடியிருக்கக்கூடிய அந்த காட்சியானது நம்முடைய மனதில் வந்து என்றைக்கும் விட்டு அகலாமல் இருக்கின்றது என்று சொல்லலாம். அடுத்து பரதனும் ராமனும் எப்படி இருந்திருக்கின்றார்கள்? பரதனும் ராமனும் கூட உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோட எம்மிடை நட்பு என்ற அந்த குறளுக்கு பொருத்தமானது. உடம்போடு உயிரிடை என்ன என்ற அந்த தொடர் மட்டும் கொள்ளலாம். தசரதன் வந்து பரதனை கேகை நாட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அனுப்புகின்றார். கேகை நாட்டுக்கு செல்லுங்கள் என்று தந்தை கட்டளையிட்ட உடனே பரதன் தந்தையை பார்த்து வணங்கிவிட்டு தன்னுடைய தமையனாகிய ராமனையும் அவனுடைய சிவந்த திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி விடை பெறுகின்ற பொழுது, ராமனை அல்லாது தனக்கு வேறு எந்த ஒரு உயிரும் வேறு உயிர் இல்லை ஆதலால் ஒருபோதும் நீங்குதல் இல்லாத அந்த உயிரை பிரிந்து உடல் தனித்து சென்றார் போன்று ராமனை விட்டு பிரிந்து பரதன் புறப்பட்டான் என்று பாடுகின்ற அந்த பாட்டு வரியானது, ஆவி அங்கு அவன் அல்லது இல்லை ஆதலால் ஓவலில் உயிர் பிரிந்து உடல் சென்றென்னவே என்று சொல்லுகின்றார். உடல் மட்டும் போயிருச்சு, உயிர் ராமன் அவன் இருக்கின்றான், பரதன் ஆகிய உடல் சென்று விட்டது என்று அந்த பிரிவினை சொல்லக்கூடிய ஒரு கூற்று. மற்றொன்று இதே போல யுத்த காலத்தில் மீட்சி படலத்தில் வரக்கூடிய ஒரு கூற்றும் இந்த இடத்துல சிந்திக்கத்தக்கது. ராமன் பரதனுடைய உயிர் என்பதனை கானிடை போகிய கமல கண்ணனை தான் உண்ட உயிரினை தம்பி கண்டனன் என்று சொல்வதென்று சொல்லக்கூடிய அந்த கூற்றிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். கானிடை போகிய கமல கண்ணனை தானுடை உயிரினை தம்பி கண்டனன். மீண்டும் வந்த பொழுது ராமன் வந்த உடனேயே தன்னுடைய உயிரை மறுபடியும் பார்த்த மாதிரி சந்தோஷப்பட்டானா, மகிழ்ந்தானாம் பரதன். அந்த காட்சியைத்தான் இந்த இடத்துல சொல்லுகின்றார். அப்படி இதில் ராமன் இறைவன், இன்னொன்னே சொல்லலாம் இந்த இடத்துல, ராமன் இறைவன், பரதன் வந்து அடியவன். ஆக ஒரு பரதாழ்வார் சொல்லுவோம். இறைவனுக்கும் அடியவனுக்கும் உள்ள தொடர்புதான் ராமனுக்கும் பரதனுக்கும் உள்ள தொடர்பு என்பதை அற்புதமாக எடுத்து சொல்லக்கூடிய அந்த உயிரும் உடலுமாக இருக்கக்கூடிய ராமனும் அடியவனாகிய பரதனும் இருந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றானது இவ்விடத்தில் நாம் மீண்டும் ஒரு அந்த உடம்போடு உயிரிடை என்ன என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றை நாம் சிந்தித்து பார்க்க முடிந்தது. அடுத்து வாலியும் தாரையும் வாழ்ந்த வாழ்க்கை எத்தன்மை. நம் வாலியினுடைய வலிமை தெரியும். ஆனா வாலி எந்த அளவுக்கு தன்னுடைய மனைவியிடத்தில் அன்பு செலுத்தினவன், ஒருவருக்கொருவர் எப்படி தங்களுடைய இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள், எந்த ஒரு பகைமையும் இல்லாமல் மிகச் சிறந்த முறையில் வாழ்ந்தார்கள் என்பதை கூறக்கூடிய அற்புதமானது ஒரு பாடல். கம்பன் வந்து வாலிவதை படலத்தில் சொல்லக்கூடிய அந்த காட்சி, துயராலே தொலையாத என்னையும் பயிராயோ பகையாத பண்பினாய் செயிர் தீரா விதியான தெய்வமே உயிர் போனால் உடல் ஆறும் உய்வரோ என்று பாடுகின்றார். துயராலே தொலையாத என்னையும் பயிராயோ, என்னையும் அழைக்க மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். வாலியிடம் தாரை கேட்கின்றாள், நீ என்னை விட்டு பிரிஞ்சுட்டே, என்னையும் உன்னோடு சேர்த்து அழைத்து கொள்ள மாட்டாயா, என்னுடைய உயிரை என்னையும் சேர்த்து கொண்டு செல்ல மாட்டாயா என்று கேட்கின்றாள். பகையாத பண்பினாய் செயிர் தீரா விதியான தெய்வமே உயிர் போனால் உடலாறும் உய்வரும், உயிர் போயிடுச்சுன்னா அந்த உடலாறும் உய்வரும் என்று கேட்கின்றாள் தாரை. ராமனுடைய அம்புக்கு பலியான மாத்திரத்தில் வாலியினுடைய மார்பில் வீழ்ந்து புரண்டு அழுதவள் தாரை. அவளுடைய புலம்பலாக வரக்கூடிய பாட்டுதான் இது. அவளுடைய புலம்பல் தான் இந்த பாடலாக வருகின்றது. வாலியும் தாரையும் ஒரே உயிரினராய் ஒரே மனத்தினராய் ஒன்று வாழ்ந்திருக்கின்றார்கள். கருத்து வேறுபாட்டினால் இரண்டு பேருக்குமே வந்து பகை என்று சொல்லக்கூடிய சண்டை வந்ததே கிடையாது.
அதனால்தான் பகையாத பண்பினாய் என்று சொல்லுகின்றாள் தாரை. தான் எந்த குற்றம் செய்தாலும் கூட அதை பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை மிக்கவன் வாலி. தன்னோடு எந்த ஒரு மாறுபாடும் இல்லாத பண்பினை உடையவன் வாலி. ஆனா மற்றவர்கள் யாரேனும் சண்டைக்கென்று வந்துவிட்டால் உடனடியாக அதை விடமாட்டான். தன்னுடைய மனையாளிடம் எந்த அளவுக்கு மிகச்சிறந்த பண்புடையவனாக, பகை என்பது இல்லாத மாறுபடாத எண்ணத்தை கொண்டவனாக இருந்திருக்கின்றான் என்பதை இந்த பாடல் வாயிலாக கம்பன் நமக்கு உணர்த்துகின்றார். அது மட்டும் இல்ல, வாலி உயிர் நீங்கியதை கண்டும் தன்னுடைய உயிர் நில்லாமல் இன்னும் இருந்துட்டு இருக்குதே, தான் இன்னும் உயிர் பிரியாமல் இருக்கின்றேனே என்று சொல்வதற்காக என்னையும் பயிராயோ என்று வேண்டுகின்றான். என்னையும் அழைத்துக் கொள்ள மாட்டாயா? தன்னுடைய கணவன் உயிரை போக்கி தன்னை துயரத்தில் ஆழ்த்தி அந்த விதியினுடைய கொடுமையை நினைத்து நினைத்து செயற்தீரா விதியான தெய்வமே என்று விழிக்கின்றாள். வாலிய உயிராகவும் தன்னை உடலாகவும் கருதிய அந்த தாரையினுடைய மனநிலையை போன்றுதான் வாலியும் தாரையை உயிராக கருதினான் என்பதை இந்த பாடல்ல கம்பன் காட்டுகின்ற இந்த பாடல் வாயிலாக நாம் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நையா நின்றனென் நான் இருந்து இங்கன் மெய்வானோர் திருநாடு மேவினாய் ஐயா நீ எனது ஆவி என்றதும் பொய்யோ, பொய் உரையாத புண்ணியா என்று கேட்கின்றார். நீ என்னுடைய ஆவி என்று சொன்னது பொய்யாப்போ? அப்ப உண்மையாலுமே நாம இரண்டு பேருமே உண்மையாகவே நாம் இரண்டு பேரும் அன்பானவர்களை அன்புடையவர்களாக இல்லாமல் இருந்திருக்கின்றோமோ என்று கேட்பது போன்று கூறுகின்றார். நம் இரண்டு பேரிடத்திலும் உன்னுடைய மனத்தில் நான் இருப்பது உண்மை என்று சொன்னால் அந்த பகைவனுடைய கொடிய அம்பானது என்னுடைய உயிரையும் அல்லவா கொண்டிருக்க வேண்டும். தனியளாகிய என் நெஞ்சில் நீ நீங்காது இருப்பவனாக இருந்தால் நீ இரவாது பிழைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம ஒருவர் உள்ளத்தில் ஒருவராக நாம் இருந்திருக்கின்றோம் வாழ்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது இரண்டு பேருமே மாய்ந்து பட்டிருக்க வேண்டும் இல்லையா? அப்படி என்றால் நாம் அப்படி இரண்டு பேரும் வாழாமல் இருந்து விட்டோமோ என்று கேட்கின்றாள் இங்கே தாரை. அப்படி என்றால் நம் உண்மையாகவே அன்புடையவர்களாக இல்லாமல் இருந்திருக்கின்றோமோ? அதனால்தான் என்னையும் இந்த கூற்றுவன் இந்த விதியானது என்னையும் விட்டு செல்லாமல் இருக்கின்றது, என்னுடைய வீரை பிரிக்காமல் இருந்திருக்கின்றதோ என்று வினா தொடுக்கின்றாள் தாரை. அப்போ என்னையும் கொண்டு சென்றிருக்க வேண்டுமே இந்த கூற்றுவன், உன்னை மட்டும் கொண்டு சென்றிருக்கின்றானே. நீ சொல்லும் போது நீ எனது ஆவி என்று சொன்னாய், அப்படி எனது ஆவி என்று சொல்லிவிட்டு நீ மட்டும் பிரிந்து சென்று விட்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த கூற்றில் தாரையும் வாலியும் எப்படி ஓர் உயிரும் ஈருடலுமாக வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை அற்புதமாக இவ்விடத்தில் சுட்டி காட்டியிருக்கின்றான் கம்பன். அடுத்ததாக ராமன் குகனுடைய நட்பினை சொல்வதற்கு உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்பு பொருத்தமாக சொல்லலாம். எந்த இடத்தில் கம்பன் குகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாடுகின்றார் என்று சொன்னால், நட்புக்கு உடம்பும் உயிரும் சேர்ந்த சேர்க்கையை சொல்வது வழக்கம் இல்லையா? அது போல இந்த இடத்துல குகனை பற்றி சொல்லுகின்ற பொழுது விடுநனி, அதாவது அந்த ஓடத்தை கொண்டு வர சொல்லி நாவாய் கொண்டு வர சொல்லி நாவாயில் செல்லுகின்ற பொழுது மிக வேகமாக இந்த நாவாயை விடு நனை கடிது என்று சொல்லுகின்றான் ராமன். அந்த இடத்தில் மெய் உயிர் அணையான் என்ற கூற்றை சொல்லியிருப்பார் கம்பன். விடுநனி கடிதென்றால் மெய்யுயிர் அணையானும் மெய் உயிர் அணையானும் முடுகின நெடுநாவாய் முறிதிரை நெடுநீர்வாய் கடிதினில் மட அன்ன கதியது செல நின்றார் இடருற மறையோரும் எரியூர் மெழுகானார் என்று பாடியிருப்பார். விடுநனி கடிது, மிக விரைவாக இந்த நாவாயை விடுவாயாக என்று சொன்ன உடனே மெய் உயிர் அணையானும், உடம்பும் உயிருமாக இருக்கக்கூடிய ராமன் சொன்ன உடனேயே அந்த நாவாயை வேகமாக செலுத்துகின்றான். அந்த நீரில் அந்த கங்கை ஆற்றில் மிக வேகமாக செல்லுகின்றது என்று சொல்வதற்கான அந்த பாடலில் குகனும் ராமனும் எப்படிப்பட்டவர்கள், மெய் உயிர் அணைய அன்புடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்று அது நட்புக்கு இலக்கணமாக சொல்லுகின்றான் கம்பன் இவ்விடத்தில். அடுத்ததாக இப்படி முடிச்சுக்கலாம். இப்படி பல்வேறு இடங்களில் இந்த உயிருக்கும் உடம்புக்குமாக இருக்கக்கூடிய நட்பினை, இந்த உடம்புக்கும் உயிருக்குமாக இருக்கக்கூடிய தொடர்பினை பல்வேறு கதை அந்த காப்பிய மாந்தர்கள், ராமாயணத்துல வரக்கூடிய அந்த மாந்தர்கள் வாயிலாக அழகாக அந்த உவமைகளை எந்தெந்த இடத்தில் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் அந்த உவமைகளை கையாண்டு அந்த உவமைகளை கையாண்ட விதத்தில் நுட்பமான பல்வேறு கருத்துக்களையும் நம்மை சிந்திக்கும்படியாக நயத்தோடு உரைக்கும், நயத்தோடு சிந்திக்கக்கூடிய விதத்தில் ஆழ்ந்த கருத்துக்களை உள்ளே புகுத்தி வைத்து நம்மை எல்லாம் மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி கண்ணோட்டத்தில் உள்ளே செல்லும் விதத்தில் கம்பன் பாடியிருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காப்பியத்தை நமக்கு அளித்து சென்றிருக்கக்கூடிய கம்பன்
அந்த கம்பனை படித்து 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 இது வந்து திடீரென்று தோன்றியதுதான். புதன்கிழமை என்று கேட்டார்கள், தலைப்பு சொன்னேன் நானு. சொன்ன உடனேயே உட்கார்ந்து ஒரு 2 நாட்கள்ல வந்து அங்காங்கு தேடி எடுத்து 1-2 செய்திகள் மட்டும் தேடி எடுத்து சொல்ல முடிந்தது. இன்னும் எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. அத்தனை செய்திகளையும் இந்த 40 நிமிடங்களுக்குள் சொல்ல இயலாது என்ற காரணத்தினால் மிக சுருக்கமாகத்தான் இந்த ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கொண்டிருப்பேன் நினைக்கிறேன். ஒரு சுருக்கமாகத்தான் இந்த கூற்றை என்னால் எடுத்து எம்ப முடிந்தது. மீண்டும் ஒரு நாள் கிடைத்தால் இன்னும் பல்வேறு கருத்துக்களை சிந்திக்கலாம், பேசுவதற்கு வாய்ப்பும் கொடுப்பீர்கள் என்று கேட்டு என்னுடைய உரையை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். இதுவரைக்கும் என்னுடைய இந்த உரையை கேட்டு மகிழ்ந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் பேராளுமைகளுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சி அம்மா. அருமை 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 அருமை. சிறப்பான உரை. சீரிய முறையில் வேறொரு சிந்தனையில் வேறொரு வழியில் இதை சிந்தித்து அருமையாக சொல்ற மாதிரி புதன்கிழமை தான் தொடர்பு கொண்டேன். செய்யலாமே என்று சொல்லி உடனே இந்த உரையை ஆற்றியிருக்கிறீர்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு உரை. நிச்சயமா என்ன கத்தார்ல இருந்தும் வந்து இன்னைக்கு காத்து இருக்கிறாங்க, உங்க உரையை கேட்கறாங்க. அதுல மிக்க மகிழ்ச்சி. அவர் தந்தைக்கு சமமானவர் என்று சொன்னது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதற்கு மேலே ஐயா, எங்களுடைய சாம்ராஜ் ஐயா இணைந்திருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர் பேனி என்று ஒரு இது வருது, அதுல வந்து புதுவை திருக்குறள் மன்றத்தினுடைய தலைவர் கலைமாமணி சுந்தர லட்சுமிநாராயணன் ஐயா இருக்கிறார். அவரும் இல்லத்திலிருந்து கண்டு கொண்டிருக்கிறார், கேட்டுக்கொண்டார். அதிலும் கம்பராமாயணத்துல போகுதுன்னு உடனே அவருடைய மகளை அழைத்து உடனே அதை தொடர்பு கொள்ள வையம்மா என்று சொல்லி சாதால கேட்டுன்னு இருக்கிறாங்க. அங்க சாம்ராஜ் ஐயா பயணத்துல இருக்கிறாரு, இருந்தாலும் அங்கிருந்து தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களையும் மகிழ்வுடன் வரவேற்று வணங்கி இன்றைய உரையானது மிகச்சிறந்த முறையில் நட்பு என்னும் வட்டத்தை வைத்து வரைந்திருக்கிறீர்கள் என்பது தெளிவாக தெரிய வந்தது. அழுத்தம் கொடுக்கப்பட்டது எதுக்குன்றது என்னன்னா நட்பு. ஆமா, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. இது ரெண்டுக்கும் இருக்கிற, உயிருக்கும் மெய்யுக்கும் இருக்கிற உறவு இதுதான் இருக்கணும். இதுக்கு மேல நான் சொல்லக்கூடாது. ஏன்னா கம்பராமாயணம் கிடைச்சி குறிச்ச வள்ளல்கள் அம்மா. இதுக்கு கருத்துரை சொல்ல வர்றவங்களும் ஒரு பெரிய ஆழ்ந்த சிந்தனையாளரும் சிறப்பான ஆய்வாளரும் பல ஆய்வு கட்டுரைகளை இங்கே பகிர்ந்தவரும் அருமையான பேசினவரும் அம்மா. உங்களுக்கு சிறந்த தோழமை இருக்கிறவங்களும் அவங்க. சொல்ல போனா அதுக்கு தகுந்த மாதிரி வேற அமைப்பாங்க. உங்களுக்கு இதை பாராட்ட, இந்த வாழ்த்தை, இந்த கருத்தை பகிரும்போது இன்னும் பெரிய சான்றோர்கள் இருக்கிறாங்க. அனைவரையும் அழைத்து கருத்தும் வாழ்த்து சொல்ல அழைப்பேன். வாழ்த்து நிச்சயமா கோரணும். ஏன் அந்த வாழ்த்து என்பது ஐயா கத்தார்ல இருந்து வந்திருந்தால ஒரு முறை சொல்லிடுறேன். இந்த மாதிரி இணைய வழியில நடத்தக்கூடிய நிகழ்வுகளிலே நாங்கள் ஒரு அருமையான ஒரு பொன்னாடையை போற்றுவதோ, ஒரு ஒரு கவர்ல ஒரு தொகையை போட்டு கொடுக்கறதோ, இல்ல ஒரு புத்தகத்தையாவது ஒரு பரிசளிக்கிறதோ, இல்ல அவங்க முகம் கோணாம ஒரு அருமையான இல்ல சந்தன மாலை சாட்டுவதுன்னா, மைசூர்ல இருந்து ஒருத்தவங்க இருக்கிறாங்க, இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த மாதிரி நேரடி நிகழ்வுன்னா அம்மா ஒரு 10 மாலையை வாங்கிடுவாங்க, நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கும் வழி இல்லை. ஆனா இப்ப நல்லா ஆழ்ந்து முகர்ந்து சந்தன வாசனை அடிக்குதுன்னு நினைச்சாங்கன்னா சந்தன மாலையை சாத்தின மாதிரி அர்த்தம். அப்படி சாத்தி பெருமைப்படுத்துவதற்காக தான் வாழ்த்துக்கள் என்பதை நாங்கள் வைத்திருக்கிறோம். அதற்கு ஒரு 2-3 நிமிஷம் கொடுக்கிறோம். சில பேர் ஆவல் மிகுதியால் அதிக நேரம் எடுத்துக்கிறாங்க. அதை பத்தி இல்லை, என்ன இது தர்க்கம் பண்ற இடம் இல்லை. ஆனா அவங்களை போற்றுதலுக்குரிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட நேரத்திற்கு வந்து விட்டதால் இன்றைக்கு அவருடைய தோழமையை என்றென்றும் பாராட்டக்கூடிய பெரிய இலக்கியவாதி, அருமையான புறநானூற்று செல்வி, பல புத்தகங்களுக்கு ஆசிரியராக விழுந்து கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருந்தகை, கவிதை நாயகின்னு சொல்லலாம். உடனே கவிதை எழுதிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழை மட்டும் இந்த வாட்ஸ்அப்ல
டைப் அடிக்க முடியாது. ஆனா ஆங்கிலத்துல உடனே சொல்லி எனக்கு பதிலை கொடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அருமையான ஆசிரிய பணியை ஆற்றி வரக்கூடிய பேராசிரியர் அம்மா சீதா ராமசாமி அம்மா. ஏன் அவங்களுக்கு பிடித்த கருத்துன்னா, அவங்களுக்கு பிடித்த ஒரு மகான் சீதா ராமசாமியே தான் இந்த அம்மா சரஸ்வதி அம்மா புகழ்ந்துனாங்க இன்னைக்கு. அதனால அதுக்கு தகுதியானவங்க யார்? இந்த கம்பராமாயணத்தை பத்தி பேசும்போது உயிரும் மெய்யுமா பேர்ல எல்லாருமே இணைச்சு வச்சுக்கிறாங்க பாருங்க. இந்த காலத்துல அது ஒரு அருமையான இது. ஆங்கிலேயனால வந்தது என்னன்னு தெரியாது. ஏன்னா மகளிரா இருக்கிறவங்க அவங்க பேரோட சரஸ்வதி ஜெகதீசன். அங்க அதே மாதிரி முனைவர் சாந்தி சாந்தி ரவிக்க சாந்தி அவர் ஐயா பேரமா ரவீந்திரன். சாந்தி ரவீந்திரன். அதே மாதிரி சீதா ராமசாமி. ராமசாமின்னு தான் அப்பா பேருன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இது மகிழ்வுக்குரிய ஒரு விடயம். அதாவது இது விரித்து பார்க்கக்கூடியது இல்லை என்பது. இப்போ எங்க பேரு தான் நான் வேணா சந்திரசேகரன் வச்சுக்கிறான். ஆனா 2 பேரா தெரியும். அதே மாதிரி சக்தி வேல்னு 2 பேரா தெரியும். ஆனா நாங்க அதை பாராட்டுற மாதிரி இல்லை. இவங்க அருமை. திருவரசியம்மா, இனிமே அவர் நடராசனையாவது யாரையாவது சேர்த்து சொல்லுங்க இனிமே. இது அருமையான ஒரு இது. அதற்கு சிகரம் வைத்தார் போல் இன்றைய உரையை அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அதனால அந்த உரையை பாராட்டும் வண்ணமாகவும் கருத்து கூறும் வண்ணமாகவும் சீதாராமசாமி அம்மா, பேராசிரியர் சீதாராமசாமி அம்மா அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அம்மா, உங்களுடைய கருத்துரையை தாருங்கள் அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. கேட்கிறதா குரல்? நன்றாக சாந்தி ரவீந்திரன் மேடம் அவர்களுக்கும், ஐயா தொடக்க உரையை ஆரம்பித்து வைத்த ஐயா சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கும், இறைவாழ்த்து பாடிய கலைமாமணி திருவரசி அம்மா அவர்களுக்கும், சரஸ்வதி ஜெகதீசன் அவர்களை பற்றி அறிமுக உரை கூறிய விஜயலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அப்புறம் இந்த இணையத்தில் இணைந்திருக்கின்றார்கள் நிறைய பேர், எக்கச்சக்கமா இணைந்திருக்கின்றார்கள். செந்தில் ஆண்டவன் இருக்கிறேன், அகமத் என்று ஒருவர், அவர் கட்டார்லியும் இருக்கின்றார். பன்யன் என்ற பெயர்ல ஒருத்தர், பபுல் சாம்ராஜ் ஐயா அவர்களுக்கும், தம்பிதுரை பெருமாள் ஐயா அவர்களுக்கும், ஆலைவர்மன் ஐயா அவர்களுக்கும், சமூகி ஐயா அவர்களுக்கும், திருக்குறள் சக்திவேல் அவர்களுக்கும், ஐயா அரங்கராசன் அவர்களுக்கும் மற்றும் பலருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய தேதி 9வது ஆகஸ்ட் 2025. எனக்கு கருத்துரை வழங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்ல சான்றோர்களுக்கு உள்ளம் கொண்ட அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சிறப்பான வணக்கம் சரஸ்வதி ஜெகதீசன் மேடம் அவர்களுக்கும். ஏன்னா அவருடைய அந்த இதை லெக்சரை பத்தி நான் கருத்துரை கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்பதனால் அவருக்கும் விசேஷமான முறையில் என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைக்கு அவர் எடுத்தது கருத்துக்கு விடுகின்றேன். சுருக்கமாக சொல்கின்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 5 பக்கத்திற்கு நான் எழுதியிருந்தேன். அதுவும் சொல்ல ஆரம்பிச்சேன்னா என்னுடைய இன்னொரு பெரிய ஆய்வு கட்டுரை மாதிரி ஆகிவிடும். சுருக்கமாக சொல்லுகின்றேன். உயிர்மை என்று சொல்லி இருக்கிறார் தலைப்பு. நான் முதல்ல எதிர்பார்த்தது என்னன்னா, திருக்குறளிலே உயிர்மை என்பதை பற்றி தான் சொல்வார் என்று நினைத்திருந்தேன். திருக்குறள் 3 திருக்குறள் எடுத்திருக்கிறார். அந்த 3 திருக்குறளுமே தத்துவ முறையில் தான். அது ஒன்று காதலாக இருக்கலாம், மற்றதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய ஆராய்ச்சி பொருள் 2வது லேயர் என்று சொல்லும். 2வது முறை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அது தத்துவ முறையில் தான் அமைந்திருக்கின்றது. அதனால இது சரஸ்வதி ஜெகதீசன் மேடம் மிக அருமையாக அந்த 3 குறட்பாக்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். சொல்ல போனால் இந்த கிட்டத்தட்ட 40 நிமிட துளிகள் அவருடைய கருத்துரை அத்தனையுமே இந்த 3 குறட்பாவை சுற்றி சுற்றி தான் வந்தது. அதற்கு அவர் பெரும்பாலும் எடுத்துக்கொண்டது, ஆரம்பத்தில் அவர் திருமூலர் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட போக 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 அவர் என்ன பண்ணிவிட்டார் என்று சொன்னால், கம்பராமாயணத்தில் மூழ்கி 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 அவர் இன்னும் எத்தனை முத்துக்கள் எடுத்திருக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும். அதனால இன்னும் மூழ்கி அந்த இடத்திலிருந்து இன்னும் வெளியே வரல. ஏன்னா அது மிகப்பெரிய ஆழ்கடல். அந்த கம்பனுடைய காவியம் ஏன்னா அது வால்மீகியை பின்பற்றி எழுதினாலும் கூட ஒரு தமிழ்நாட்டு மக்களை மனதில் வைத்துக் கொண்டுதான் எழுதினார் என்பதனால நிறைய பல இடங்கள் மிக சிறந்த முத்துக்கள் தென்படுகின்றன. அதையெல்லாம் தேடி தேடி தோண்டி தோண்டி ஆராய்ந்து பார்த்து நமக்கு வெளியே கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். 40 நிமிடத்தில் கொடுத்த முத்துக்கள் ஏராளம்.
ஏராளம் தான் அது. அதனால அவருக்கு மிக சந்தோஷமான முறையில் அவருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இடத்துல இந்த உயிர் என்பதற்கு நம்ம சொல்லக்கூடியது சொன்னார், பல சொற்கள் இருக்கின்றன. அதற்கு திருமூலருடைய விளக்கத்தை கொடுக்கின்றார். நெக்ஸ்ட் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொன்னது மக்கள். கம்பன் ஒரு ஒரு விஷயம் சில இடங்களில் மட்டும் நான் தொட்டு செல்கின்றேன். கம்பன் ராமாயணத்தை எழுதுவதற்கு முன்னால் திருக்குறளை மட்டும் படிக்கவில்லை. அவன் கலித்தொகை, புறநானூறு, அகநானூறு போன்ற பலவற்றையும் கரைத்து குடித்துதான் அவன் உள்ளுக்குள்ளே புகுந்து புறப்பட்டு வெளியே வந்திருக்கிறான். சோ அதனால சில நேரத்தில் பார்க்கும் பொழுது அதற்கு இணக்கமான வரிகள் கூட கலித்தொகையிலையும் அகநானூறுலையும் புறநானூறுலையும் நிறைய கிடைக்கின்றது. அந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தசரதன் மக்களுக்கு உயிரை போன்றவன். மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் உழக்கூடிய அந்த விவசாயி வைத்துக் கொண்டு சொன்னார். விவசாயி தினந்தோறும் நிலத்தை போய் பார்ப்பது போல தசரதனும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மக்களை போய் பார்த்து என்ன செய்கின்றார், ஆனால் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற முறையில் பேசுகின்றார். அதுதான் பார்க்கும் பொழுது திருக்குறள்ல எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளில் ஊடிவிடும் என்று வரும். அந்த இடத்தில் வரக்கூடிய குறள் கிழவன் என்றுதான் கொடுக்கின்றார். செல்லான் கிழவன் இருப்பின் என்று சொல்ற, கிழவன் என்பது ஒரு வயதானவன் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது, இந்த நிலத்திற்கு உரிமை உடையவன். கிழவன் கிழத்தி என்று சொல்கின்றோம் பாருங்கள். செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து, புலந்து அந்த இடத்தில் வாடுகிறது, ஊடுதல் என்று நாம் சொல்கின்றோம். நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் என்று சொல்ல. இல்லாளின் என்று சொன்னால் வீட்டு தலைவியை காட்டிலும் அது அதிகமாக ஊடிவிடும் என்று சொல்லும் பொழுது நிலத்தினுடைய தன்மை, விவசாயினுடைய கடமை என்பதை எல்லாம் கொடுக்கின்றார். அதனால தசரதனை பற்றி பேசும்போது கூட அந்த விவசாயி தான் அவர் கொண்டு வருகின்றார், கம்பனும் கொண்டு வருகின்றார், இந்த திருவள்ளுவரும் கொடுக்கின்றார் என்ற முறையில். நெக்ஸ்ட் இன்னொன்று கருத்தும் கூட மிக அழகாக கொடுத்திருந்தார். ரொம்ப நல்லா இருந்தது அவருடைய, சரஸ்வதி அவர்களுடைய கருத்து. அந்த அந்த தசரதனுக்கும் அந்த மக்களுக்கும் இருக்கக்கூடிய இது. அது மாத்திரம் இல்லாம ராமனும் சீதையும் திருமணம் செய்து கொண்டு வரும் பொழுது ராமன் உயிரும் இவள் உடலும் என்பது போல வருகின்றது என்ற முறையெல்லாம் கொடுத்திருந்தார். அந்த தத்துவமார்த்த பிலசாபிக்கல் லெவல்ல கொடுக்கும் பொழுது அதே ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது பாரதி கண்ணனை பற்றி, கண்ணனின் சேவகன் என்று சொல்லும் பொழுது ஒரு பாடல் வரும். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கு இவனை யான் பெறவே என்னத்தவம் செய்து விட்டேன் என்று வரும். அதை நம்ம தவறாக நினைக்காதீர்கள். பாரதி கண்ணனை ஒரு சேவகனாக வைத்து பாடினான் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. அந்த இடத்தில் ஜீவாத்மா பரமாத்மா, ஜீவாத்மா பாரதியாகவும் கண்ணன் பரமாத்மாவும் வருகின்றது. சோ அதனால இந்த இடத்திலேயே, அதனால புலவர்கள் எல்லாம் ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது, சர்ஃபேஸ் லெவல்ல பார்க்கும் பொழுது காதலன் காதலி பாவமாக இருக்கும், தலைவன் தலைவி பாவமாக இருக்கும் என்று முதல் லெவல்ல வேணா நாம் பார்க்கலாம். ஆனால் பின்னால் வரக்கூடிய அந்த சொற்கள் இருக்கிறது பாருங்கள், சொற்கள் தான் கட்டியம் கூறுகிறது. அதாவது நான் சொல்ல நினைத்தது இது அல்ல, நான் இதை தாண்டி வேறே போகிறேன் ஆழ்ந்து நோக்கும் பொழுது அப்ப அந்த ஜீவாத்மா பரமாத்மா என்பதுதான் கடைசி வரைக்குமே செல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அதனால இந்த இடத்துலையும் பார்த்தீர்கள் என்றால் அது. அப்புறம் இன்னொன்று மடங்களை பற்றி அவர் பேசியிருந்தார். ஞானசம்பந்தன் அவர்கள் மிக அழகாக மடங்கள் என்பதை பற்றி சிங்கத்திற்கும் புலிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பற்றி அவர் பேசினார். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அது மாத்திரம் இல்ல, புலிக்கு இடப்பக்கமாக எது விழுந்தாலும் அது சாப்பிடாது. புலி ஒன்றை அடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், புலியினுடைய இடப்பக்கமாக அது விழுந்து விட்டது என்று சொன்னால் அன்று அவன் உண்ணாததாகி என்றே கொடுக்கின்றார்கள். அவன் என்ன செய்வான், மறுநாள் காலை பெருமலை விடரகத்து இயம்ப என்ன செய்வான், நல் களிறு வலப்படுத்தும் என்று கொடுக்கின்றார். வலுப்பக்கமாக விழுவதைத்தான் புலி சாப்பிடுமா, இடப்பக்கமாக விழுவதை சாப்பிடுவது அல்ல. சோ அதனால இந்த இடத்துலையும் பார்க்கும் பொழுது சிங்கம் என்று சொல்லும் பொழுது தானாக அது போய் அனாவசியமாக போய் இறை அடிக்காது என்று சொல்லும் பொழுது புறநானூறுல ஒரு வரி வருகின்றது. 5 நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் ஐயா. சோ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒல்லையூர் தந்த பூத பாண்டியன் ஒரு பாட்டு பாடுகின்றான். யாரை பற்றி, சேர சோழ பாண்டியர்களை பற்றி, சேர சோழர்களை மற்றும் 9 குறுநில மன்னர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் பூதப்பாண்டியனை அடிப்பதற்காக வருகிறார்கள்.
அப்பொழுது சொல்லும் பொழுது மடங்களிர் சினையி மடங்கா உள்ளம் என்று கொடுக்கின்றார். மடங்களிர் சினையின சிங்கத்தை போல சினந்து எழுந்து வருகின்றார்களாம். மடங்களில் சினை மடங்கா உள்ளம்ங்கிறார். மடங்கா உள்ளம்ங்கிறது தான் ஞானியர்கள் உள்ளம், அடங்காத உள்ளம். எதற்கு அடங்காத உள்ளம்? ஆசை, பற்று, துறவு இதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கும் பாருங்கள், மடங்காத உள்ளம். அதனால்தான் மடங்குதல் என்பது ஃபோல்ட் என்று நம்ம சொல்கின்றோம் பாருங்கள். இந்த ஆசை அடக்குதல் என்பதுதான். அந்த இடத்துலயும் பார்த்தீர்கள் என்றால் மடங்கல் என்பதைத்தான் கொடுக்கிறார். மடங்களில் சினையி மடங்கா உள்ளம்னு. அதற்கு பிறகு பார்க்கும்பொழுது மிக அழகாக கொடுத்தார் அவர் ராமனை பல அவர் ஒருவேளை இது என்னுடைய இதுவாக இருக்கிறது, கைகை வரம் கேட்காமல் இருந்தால், ராமன் தசரதுடனேயே இருந்திருந்தால், எல்லாமே இல்லதான் ஆள் தான் போறேன் நானு. ராமனை பற்றிய பெருமையோ அவனுடைய குணாதிசயங்களோ நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்குமோ என்ற ஒரு கவலை கூட எனக்கு உண்டு. காட்டுக்கு போனதினால்தான் அவனுக்கு பல பேருடைய நட்பு, தொடர்பு எல்லாம் கிடைக்கிறது. நாம் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம் என்று சொன்னால் எத்தனை பேருடன் நாம் சந்தோஷமாக பேசி சிரித்திருக்க முடியும் இல்லையா? அதனாலதான் காட்டுக்கு போனது கூட நல்லதாயிற்றோ என்று கூட நான் நினைக்கின்றேன். குகனுடைய நட்பு கிடைக்கிறது, விபீடனுடைய நட்பு கிடைக்கின்றது, வாலியை தவறான முறையில் கொண்டாலும் அவனுடைய நட்பையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சோ அதனால் பார்க்கும் பொழுது ராமனுடைய பல பண்புகளை பற்றி சரஸ்வதி மேடம் சொல்லி இருந்தார்கள். ராமனுக்கும் சீதைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அது விஸ்வாமித்திரரோட போகக்கூடியது என்று வைத்துக் கொள்ளுங்கள். காட்டிற்கு போன பிறகு வரக்கூடிய நட்பெல்லாம் பார்க்கும் பொழுது பரதனுடைய உண்மையான அன்பு அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிகின்றது, இருந்த பொழுது தெரியவில்லை. காட்டிற்கு போன பிறகுதான் நாட்டை எடுத்துக்கொள் என்று சொல்வதற்காக வருகிறான். என்னுடைய தந்தை செய்த தவறை நான் போக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று பரதன் வரும்பொழுதுதான் அவனுடைய உண்மையான குணம் அவனுக்கு தெரிகின்றது. பரதனாக இருக்கட்டும், குகனாக இருக்கட்டும், ஜடாயுவாக இருக்கட்டும், வாலி, தாரை போன்ற பலருடைய நம்ம தொடர்பு வைத்துக் கொண்டு பார்க்கிறோம் பாருங்கள். அப்ப இந்த ராமன் நாடு விட்டு காடு பிரிந்ததும் கூட நல்லதாக போயிற்று. அதனால்தான் கோசலை ஒரு இடத்தில் சொல்வாள், கவலைப்படாதீர்கள் நைவிரலீர் மைந்தீர், நீங்கள் அழாதீர்கள், காடு பிரிந்தது, நாடு விட்டு காடு பிரிந்ததும் நன்றாயிற்று. ஏனென்று சொல்ல இத்தனை பேருடைய நட்பு கிடைத்திருக்கிறது அல்லவா? சோ அதனால இந்த இடத்துல உயிர் மெய் என்பதற்கென்று பார்க்கும் பொழுது சில நேரங்களில் கொஞ்சம் மெய் கூட உயிரை தேடிக்கொண்டு போகலாம். உயிருக்கு தேவை மெய் என்பது இருந்தாலும் கூட சில நேரங்களில் மெய் கூட உயிரை தேடிக்கொண்டு போகலாம் என்ற முறையில் அமைந்திருக்கின்றது. மிக அழகாக கொடுத்திருந்தார். அப்புறம் இது சொல்லும் பொழுது தசரதன் நாட்டை ஆள வேண்டும், அனதர் 1 minute முடித்து விடுகிறேன். தசரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூட அந்த பிசிராந்தியார் பாண்டியன் அறுவடைக்கு நம்பி சொல்வார், காய் நெல்லறுத்து கவலம் கொள்ளினே மா நிறைவு இல்லதும் பன்னாட்கு ஆகும் என்று சொல்லக்கூடியது. சோ அதனால நாட்டு மக்களை நீ நல்ல முறையில் காக்க வேண்டும் என்று அன்றைய காலத்திலிருந்தே மக்களுக்கு சொல்லப்பட்டு வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது. அதனால இந்த இடத்துல நிறைய பேரோட மிதிலை காட்சி படலமாக இருக்கட்டும், வாலி இறக்க தாரை வருந்துகின்ற இது இருக்கு பாருங்கள், நீ எனது ஆவி என்றதும் பொய்யோ என்று சொல்லி தாரை அழுவது என்று பல உதாரணங்கள் மூலமா கம்பராமாயணத்திலிருந்து நிறைய கொடுத்திருந்தார். ஓமைகள் ஏராளம், பாடல்கள் ஏராளம், மிக பிரமாதமாக இருந்தது. ஒரு 40 நிமிடத்துளிக்குள் இத்தனை விஷயங்களை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அவரால் மட்டுமே தான் சாத்தியம் என்று சொல்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்துடன் அமைகின்றேன். நன்றி. நன்றிமா. திருவரசி அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக அற்புதமாக வாழ்த்து பாடல் பாடினார்கள். நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அம்மா நீங்க பேசுறதே பாடல் மாதிரி நைஸா இருக்கு, நல்லா இருக்கு நீங்க பேசுறதே. சீதாமா அழகா பேசுவாங்க, அப்படியே கண்டினியூவா இருக்கும். நாங்க பேசுறதும் நல்லாதான் கேட்கும். நீங்க பேசுறதே வீணைன்னா இந்த ராவணன் கையில இருந்த வீணையாட்டம் இருக்கு. நாங்க பேசுறது கம்பீர நாட்டையில இருக்கும். நல்லா புகழ்ந்துக்கிறீங்க. அருமை அருமை அருமை. இதுதான் வேணும். அது கிடைக்காத ஒரு பேர் என்னன்னா, ஆண்கள் நிச்சயமா நாங்க எங்களுக்குள்ளார புகழ்ந்து பேசுவோம். இப்ப கம்பன் ராமனை புகழுதுன்றது, ஔவையாரு ஒரே ஒருத்தவங்க ரேரா ஒருத்தவங்க கிடைச்சாங்க. அவங்களும் அதே மாதிரி காரைக்கால் அம்மையார், அவங்களும் சுலபமா புகழ்ந்துட மாட்டாங்க, சுலபமா புகழ்ந்துட மாட்டாங்க. ஔவையாரை படிச்சு பார்த்தவங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும். அதனால அருமையான கருத்துரை.
சிறப்பா அவங்க வந்து ஒரு 3-4 குறள் தான் அதை வச்சு ராமாயணத்தை ஒரு 10 போட்டு கடையிற மாதிரி கடைஞ்சிட்டாங்க 4 திருக்குறளை. அதாவது இந்த கை மத்து உள்ள பால் இதுதான் கிடைச்சிது அந்த மோர். இதை போட்டு கடைன்னு கடைஞ்சி வெண்ணெயை திரட்டி எடுத்தாங்க சரஸ்வதி ஜெகதீசன். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முத்து முத்தா ஆழ்ந்து ஒரு தடையும் உள்ள வந்து தூத்துக்குடியில கடல் உள்ளார போறத பாக்குறவங்க மாதிரி சொல்றாங்க சீதா ராமசாமி அம்மா. எத்தனை முத்து எடுத்து வந்தாங்கன்னு ஒண்ணா எடுத்து வச்சு அழகா அதனுடைய கருத்தையும் அவங்களுக்கே உள்ள பாணியில வாழ்த்தையும் கூறி மகிழ்வுக்குரிய ஒரு செய்தியாக செய்திருக்கிறார்கள். உரை மிகவும் அதிகமாக அப்படியே சயின்ஸ் என்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நன்றி அம்மா, உங்களுடைய கருத்துரைக்கு மிக்க மகிழ்ச்சி. எதை கொடுத்தாலும் செய்வாங்கன்றத நிரூபிச்சுக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து பெரிய உரை 40 நிமிஷம் தான் பேசுவேன், 5 நிமிஷம் எல்லாம் பேசுறது கஷ்டம்னு ஒரு வேற சொல்லி அந்த 5 நிமிஷத்துக்குள்ளார இவங்க பேசியிருக்காங்க, அவங்க 40 நிமிஷத்துக்குள்ளார பேசியிருக்காங்க. நன்றி. பல அரங்கராசன் ஐயா இருக்கிறாங்க இன்றைக்கு அரங்கிலே. ஒரு 2 வாரம் நம்ம அவங்கள பார்க்க முடியல. அவருடைய ஆருயிர் நண்பர் திருக்குறள் மாவட்டத்தினுடைய தலைவர் இன்னைக்கு வர முடியல முதல்ல தெரிவிச்சுட்டாங்க, ராஜேந்திரன் ஐயா. அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஐயா பேராசிரியர் அரங்கராசன் ஐயா பெரிய தமிழ் கடல். அவருடைய உரையை நாங்கள் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அவருங்க வந்து புகழ்ச்சி என்பதற்காக இல்லை, பல புத்தகங்கள், கவிதைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆராய்ச்சி மாணவர்கள், இப்படி பெருகி கொண்டே போகிறது தமிழ் அவருடைய படைப்புகள். அப்படிப்பட்ட பெரிய ஆளுமை, ஆளுங்கால் கண்டவர்கள். இதை இன்னைக்கு சீதாராமசாமி அம்மா சொல்லும் போதே ஒரு தத்துவமான ஒரு செய்தி, தத்துவத்தோட இணைப்புடையதுன்னு சொல்லி ஆரம்பித்தார். அதே மாதிரி தத்துவத்தையும் ஆழ்ந்துணர்ந்த ஒரு மாமனிதர் பேராசிரியர் அரங்கராசன் ஐயா. அவர்களை தங்களுடைய வாழ்த்துரை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, உங்களுடைய வாழ்த்துரையை தாருங்க. ஒரே குறள், ஒரே உலகம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், பிறப்பால் சிறப்பு ஒவ்வாது எல்லா உயிர்க்கும். நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியும் புதுச்சேரி திருக்குறள் மன்றமும் இணைந்து நடத்துகின்ற இந்த அருமையான காணொலி அரங்கிலே தலைமை உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் சந்திரசேகரன் ஐயா அவர்களே, நல்லதோர் இசையை உட்பகையிலிருந்து ஒரு குரலை எடுத்து பாடிய அம்மா அவர்களே, ஒரு அருமையான அறிமுக உரையை நிகழ்த்திய விஜயலட்சுமியார் அவர்களே, எனக்கு முன்னாலே மிகச்சிறந்த ஒரு கருத்துரையை வழங்கி இருக்கின்ற முனைவர் சீதா ராமசாமி அம்மையார் அவர்களே, இந்த அரங்கிலே வருகை புரிந்திருக்கின்ற சான்றோர்களே, ஆண்டோர்களே, திருக்குறள் ஆய்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல திருக்குறள் வணக்கத்தை பதிவு செய்து கொள்வதில் மிக பெரிய மகிழ்ச்சியை அடைகின்றேன். முனைவர் சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்கள் தலைப்பு உயிர் மெய், மிகச்சிறப்பான அருமையான தெளிவான ஆழமான உரை, உயிர்ப்பான உரை, மெய்மை நிறைந்த உரை. ஒரு சொற்பொழிவு என்று சொன்னால் அந்த சொற்பொழிவுடைய தலைப்பை முதல்ல விளக்கியாக வேண்டும். அந்த வகையில அம்மையார் அவர்கள் உயிர் என்றால் என்ன, மெய் என்றால் என்ன என்பதை மிக சிறப்பாக விளக்கினார்கள். அருமை அம்மையார் அவர்களை முதல்ல அதற்காக நான் பாராட்டுகின்றேன். குறட்பாவில் 3 குறட்பாக்களை தரவுகளாக எடுத்துக்கொண்டு திருமந்திரம், திருவாய்மொழி, நாலடியார், பெரிய புராணம், கம்பராமாயணம் போன்ற இலக்கியங்களிலிருந்து அந்த 3 குறட்பாக்களை விளக்குவதற்காக மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு இங்கே வந்து பேசினார்கள், சொற்பொழிவாற்றினார்கள். மிக அருமையாக சொற்பொழிவாற்றினார். இப்ப இந்த 3 குறட்பாக்களுக்கும் தரவுகளாக அம்மையார் அவர்கள் மிகுதியாக எடுத்துக்கொண்ட
பாடல்கள் கவி மாமன்னர் கம்பருடைய காப்பியத்திலிருந்து 15 பாடல்கள், கம்பராமாயணத்திலிருந்து 15 பாடல்கள் எடுத்துக்கொண்டு அந்த குரட்பாவிற்கு மிக சிறப்பாக அருமையாக விளக்கி காட்டினார்கள். அதாவது மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது சங்கம். ஆனால் மக்கள் உயிர்த்தே மன்னன் மலர்தலை உலகம் என்று அந்த கம்பர் பாடிய அந்த அடியை இங்கே எடுத்து காட்டிய பொழுது மக்கள் உயிர் மன்னன் மெய் என்பதை மிக சிறப்பாக விளக்கி அந்த சங்கப்பாடலுடைய பொருளை மாற்றி அருமையான கருத்துரையாக அங்கு வழங்கினார். அடுத்து தயரதன் மக்களிடம் சென்று அவருடைய குறைகளை கேட்டு அவற்றை நிறைவு செய்தான் என்று அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த நிலையிலே தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றவுடனே சட்டமன்ற உறுப்பினர்களிடம் மக்களிடம் செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினார். அதைத்தான் இன்றைய முதலமைச்சர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். என்னை பொறுத்தமட்டில் திருக்குறளில கம்பராமாயணத்தில் திருக்குறளினுடைய சொற்கள், சீர்கள், தொடர்கள், ஒரு தொடர்கள் திருக்குறளுடைய கருத்துக்கள் கம்பராமாயணம் முழுவதுமே நிறைந்திருக்கின்றன என்று நான் கருதுகிறேன். நான் படித்த அளவில் திருக்குறளுடைய கருத்துக்கள் மிக அதிகமாக கம்பராமாயணத்தில் ஆங்கங்கே இருக்கின்றன. தமிழ்கடல் ராய சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் திருக்குறளுடைய பதிவு 918 இடங்களிலே கம்பராமாயணத்தில் வருகின்றன என்று ஐயா சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் பார்த்த அளவில், அதாவது அவருடைய சொற்கள், சீர்கள், தொடர்கள் சில இடங்களிலே பல இடங்களிலே வருகின்றன என்றாலும் கூட திருக்குறளுடைய கருத்துக்கள் பல மிக அளவற்ற இடங்களில் வருகின்றன என்பதை நான் கவனித்திருக்கிறேன். அதனால திருக்குறளுக்கு கம்பர் எழுதிய கவிதை வடிவிலான உரைதான் கம்பராமாயணம் என்பது என்னுடைய கருத்து. அதை மிக சிறப்பாக விளக்கும்படியாக அமைந்திருந்தது அம்மையாருடைய உயிர்மை என்ற தலைப்பிலே வந்த அருமையான சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவுக்காக நான் பாராட்டுகிறேன். இதே போன்ற நிலையில மிக அருமையான சொற்பொழிவுகளை நிகழ்த்துவதற்கு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அம்மையார் அவர்கள் முடிக்கின்ற பொழுது சிந்திக்க தோன்றும் சிறந்த செந்தமிழ் காப்பியம் என்று அம்மையார் பாடினார். அம்மையார் ஒரு கருத்தோடு முடித்தார்கள். ஆம், கம்பராமாயணத்தை படிக்க படிக்க பல ஆய்வுகளுக்கு ஒரு ஹைபோதிசிஸ், கருதுகோள்கள் அமையும் கிடைக்கின்றன என்பதையும் நான் கவனித்திருக்கின்றேன். அந்த கருத்தை அம்மையார்கள் சொல்லி முடித்தது மிக சிறப்பு. அம்மையாரை பாராட்டி மகிழ்ந்து வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை 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 அருமை, மிகச்சிறப்பு ஐயா. நாங்க உங்களுக்கு பாராட்டணும், நன்றி தான் கோர முடியும் ஐயா. மிக்க நன்றி, சால சிறந்த வாழ்த்து கருத்து ஐயா. நன்றி, நன்றிகள். அம்மா, நீங்க சொல்ல வருவீங்களா ஏதாவது? ஐயா, நம்ம அகமது ஐயா அவங்கள பேச சொல்றேன். ஏன்னா கத்தார்ல இருந்து வந்திருக்காங்க. அது ஒண்ணு, அங்க நேரம் என்னவோ அதனால அவங்களுக்கு நேரம் போகாம இப்ப நேரம் வந்து. அம்மா சொன்னதுனால மட்டும் இல்ல, முதல்லயே கணித்துட்டேன் நானு. ஐயா, பேராசிரியர் அரங்கராசன் ஐயா சிறப்பான இந்த உயிரும் மெய்யும் எப்படி இந்த தலைப்புக்கு பொருத்தமான இந்த உரை அமைந்திருக்கிறது என்பதை அழகாக திரும்பவும் எடுத்து காட்டினார். அது விளக்கமாக இருந்தது. அவருக்கு பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய நாளில் ஒரு உலக நிகழ்வாக இதை நிகழ்த்து கொண்டிருப்பதில் இன்றைக்கு ஒருவர் வந்திருக்கிறார். பொதுவா கனடாவில இருந்து ஒருத்தர் வந்துருவாரு. அம்மா அவ்வளவு தூரம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, ஏகாம்பரம் ஐயான்ட்டு. இன்னொருத்தர் அதே மாதிரி நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்துருவாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு நம்மோடு இணைந்து இருப்பவர் அகமது ஜின்னா ஷரீஃபுதீன் என்ற அம்மா தந்தையார் என்று அழைத்த ஒரு நிலையில் இருப்பவர். நிச்சயமா ஒரு தமிழ் பேராளுமை உடையவர். ஏனென்றால் இப்படி ஒரு நிகழ்வை நாம் கலந்துக்கணும், நேரங்காலமே நமக்கு அவசியம் இல்லை, அதை கலந்து அதை பருகி மகிழணும்னு வந்திருக்காங்கன்னு போது நிச்சயமா அவர் ஒரு தமிழ் பண்பாளர், தமிழ் இலக்கியத்துல மிக சிறந்தவர் என்று எண்ணுகிறேன். அவர்களை வாழ்த்துரை கூறுமாறு வணங்கி வரவேற்கிறேன். வாருங்கள் ஐயா. எல்லாம் அல்ல இறைவனின் நல்லாசி நம் அனைவர் மீதும்
உண்டாகட்டும். அன்பானவர்களே, ஈன்ற பொழுதில் பெரிதும் வந்தாள் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த நிலையில் நான் இப்போது இருக்கிறேன். ஒரு அற்புதமான சொற்பொழிவு. வழமையாக நான் பலமுறை சொற்பொழிவை, சரஸ்வதி மகளுடைய சொற்பொழிவை கேட்டிருக்கிறேன். அவருக்கு எப்படி நான் நன்றி சொல்வது, அவரை எப்படி வாழ்த்துவது என்று நான் இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தபோது அடிக்கடி நான் எண்ணுவது உண்டு. ஒருமுறை அவருடைய சொற்பொழிவை கேட்டதும் உடனடியாகவே ஒரு 10 செய்யுள்கள் எழுதி அவருக்கு அனுப்பி வைத்தேன். அடுத்த நாள் அந்த செய்யுள்களை படித்து அவர் அழுதார். ஒரு தந்தையாக இருந்து நான் அவரை வாழ்த்தியது அவருக்கு பிடித்திருந்தது போலும் அவர் அழுதலை நினைத்த போது எனக்கும் அழுகை வந்தது. இன்று இந்த சொற்பொழிவை மிக அழகாக நேர்த்தியாக தயாரித்து வந்து நமக்கு சமர்ப்பித்திருக்கிறார். நான் இப்போது அவருடைய மாணவன் போல இருந்து இந்த நிகழ்ச்சியை அவதானித்தேன். ஐயா சந்திரசேகரன் அவர்கள் அழகாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டிருக்கிறார்கள். பேச்சின் பின்னால் இருவர் அழகான முறையிலே அவருடைய கருத்துரை வைத்தார்கள். அந்த கருத்துரைகள் இரண்டை பேசி கேட்ட பின்னால் நாமும் கருத்துரை சொல்லுவதா என்று நான் எண்ணினேன். அவ்வளவு சிறப்பான முறையில் கருத்துரை இருந்தது. எவ்வாறு சிறப்பாக பேச்சு அவருடைய உரை இருந்ததோ, மகளுடைய உரை இருந்ததோ, அது போன்ற 2 பேருடைய கருத்துரையும் அழகாக இருந்தது. இதற்கு பின்னும் ஒரு கருத்துரையா என்று நான் எண்ணி நான் ஒன்று மட்டும் செய்யலாம் என்றுதான் நினைத்தேன். என்ன, மீண்டும் மீண்டும் என் மகளை வாழ்த்துவதுதான். அருமையான சொற்பொழிவு மகளே, நீங்கள் இவ்வளவு சிறப்பாக இந்த சொற்பொழிவு சிலர் தலைப்பை கொடுத்து விட்டு வேறு ஏதோதெல்லாம் பேசுவதை நாம் அவதானித்திருக்கிறோம். இன்று நான் உடல்நிலை சுகமில்லாத, உடல்நிலை நன்றாக இல்லாத பட்சத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு ஓடி வந்ததற்கு காரணம் சரஸ்வதி மகளுடைய சொற்பொழியில் தான் ஆர்வம் கொண்டவன். அதனால் அது போலவே என் எண்ணன் போல் மிக சிறப்பாக இந்த சொற்பொழிவு அமைந்தது என்று நான் பெருமைப்படுகிறேன். உண்மையாகவே ஒரு தந்தையாக இருந்து நான் பெருமைப்படுகிறேன். அதிகமாக நான் பேச முடியவில்லை, ஏனெனில் இன்று நடந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது சற்று நான் உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன், அவ்வளவுதான். என் மகள் நல்லாக வாழ்ந்தேன். நன்றி நன்றி மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி ஐயா, நன்றி நன்றி. மிகச் சிறப்பான வாழ்த்து. நேரங்கால கருதியும் செய்யறீங்க. ஒரு 15 பேர் இருந்தோம், இப்போ ஒரு 8-9 பேருக்கு வந்துட்டதுனால. ஆனா அருமையான மகளுக்கே உரித்தான ஒரு வாழ்த்தை கூறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் ஐயா. நன்றி. நேரம் இருப்பின் அவங்க கிட்ட இந்த இதை இணைப்பத்தை வாங்கி வந்து எங்களோட இருங்க. இன்னும் பல முறை உங்களுக்கு நாங்கள் தொல்லைகள் கொடுப்போம். உங்க உடல்நிலையும் சீராகணும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இறைவனை, எல்லாம் வல்ல இறைவனை. ஐயா நன்றி 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 உங்களுக்கு. நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா ஐயா எங்களுடைய முத்துகிருஷ்ணன் ஐயா இருக்கிறாங்க, முதல்ல இருந்தே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போதான் முழு நிலவா உதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பௌர்ணமி நேற்று இன்னைக்குன்னு போட்டிருக்கிறாங்க காலண்டர்ல. அதனால அவங்க நெல்லையில சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஆடிட்டிங் இதில் பெரிய இயக்குனராக இருந்து தமிழில் எங்களுக்கு நல்ல பங்கேற்று அருமையான இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து அவருடைய ஆய்வு கருத்துக்களையும் ஆழ்ந்த தத்துவ அறிவுகளையும் கவிதை நடையிலையும் பேசக்கூடிய வள்ளல் அவர். சொல்லப்போனால் சிறந்த தமிழ் ஆர்வம் உடையவர். அவரை வாழ்த்து கூறுமாறு வணங்கி வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். ஐயா மைக் ஆன் ஆகல, நினைக்கிறேன். இங்க படத்துல ஆன் ஆயிருக்கிற மாதிரி இருக்கு, பேசுறது கிடைக்கல. அருமை அருமை அருமை. அந்த அந்த சிங்கத்தினுடைய குரல் ஒலிக்குது. வாருங்கள் ஐயா, வாருங்க பாருங்க. இன்னும் ஏதோ தொடர்பு தொல்லை கொடுக்குது. என்ன அம்மா சிங்கத்தான் சிறந்ததுன்னு பேசினாங்க புலியை விட. இன்னும் வரல.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். இப்போது கேட்கிறதா? அருமையா கேட்குது. அருமையா Very கேட்குது. அழகு அழகு அழகு. அருமை அருமை. மிக அருமையான ஒரு இந்த அவை மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. தலைப்பு ஏதோ ஒரு ஈர்ப்பை கொடுத்தது. அதற்கு முக்கிய காரணம் என்ன என்று கேட்டீர்களானால், இது அனைத்துமே நம்மோடு தொடர்புடையது. ஒவ்வொரு உலகிலே பிறந்த எப்படி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னோமோ, அதை போல் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் உடம்பும் உண்டு, உயிரும் உண்டு. அதனால் இந்த உயிர்மெய் என்ற தலைப்பு மிக மிக அருமையான தலைப்பாக இருந்தது. அம்மா அவர்கள், திருவரசி அம்மா அவர்கள் மிகுந்த ஈடுபாடோடு அந்த ஒரு குரலை சொன்னார்கள். நல்ல பெருமையாக இருந்தது. அதாவது பகை அப்படிங்கிறதே அபாயம், டேஞ்சர். இந்த ரயில் நிலையங்களில் பார்த்திருப்பீர்களானால் 25,000 வோட்ஸ் அபாயம் என்று போட்டிருப்பார்கள். இந்த உட்பகை என்பது அது போன்றது. அது அபாயம் என்றால் இது அதி அபாயம். அருமையாக விளக்கி சொன்னார்கள் ஐயா சந்திரசேகரன் ஐயா. அதை விட அருமையாக அந்த உட்பகையை பற்றி அருமையாக சொன்னார்கள். ஏனென்று கேட்டால் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு நாம் அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிடுவதை விட நெறியாள்கை திலகம் என்று கூப்பிடலாம். அதற்கு சால பொருத்தமான ஒரு தமிழ் அறிஞர் அவர். அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய பௌதீக பேராசிரியர், அவர் பெயர் கூட எனக்கு இப்போது சரியாக ஜோசப் என்று நினைக்கிறேன், அவர் எனக்கு அடிக்கடி ஞாபகத்துக்கு வருவார். ஐயாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய பௌதீக பேராசிரியர் தூய சவேரியார் கல்லூரியில் நான் படிக்கும் பொழுது எனக்கு நடத்திய அதை மனதிற்குள் வந்து விடுவார். அவ்வளவு தூரத்துக்கு அவரை பார்க்கும்போது ஒரு ஈர்ப்பு விசை எனக்கு கிடைக்கிறது. அறிமுக உரை மிக அருமையாக அம்மையார் ஆற்றினார்கள். அப்போதே ஒரு ஈடுபாடு சரஸ்வதி ஜெகதீசன் அம்மையார் அவர்களின் பேச்சின் மேல் வந்தது. மிக அருமையாக சொன்னார்கள். திரு மந்திரத்தில் இருந்து எடுத்து அழகாக சொன்னார்கள். மேவிய சீவன் வடிவது சொல்லிடல் கோவின் மயிர் ஒன்று 100உடன் கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 100,000 இங்கே ஒரு அழகான ஒரு பௌதிக சூத்திரம் ஒன்று சொல்லுறாங்க பாருங்க. 1 divided by 100, then divided by 1000, then divided by 100,000. 100 into 1000. என்ன அருமையான அந்த காலத்திலே போட்ட ஒரு சூத்திரத்தை பாருங்கள். இதிலே மிக அருமையாக இது ஒன்று அம்மையார் கூறியதில் ஒன்று. அடுத்தது பார்த்தீர்களானால் வாலியை பற்றி, தாரையை பற்றி கம்பராமாயணத்தில் அழகாக சொன்னார்கள். தாரை வாலிய போருக்கே நீ போக வேண்டாம் என்பார்கள். ஏனென்றால் சுக்ரீவனுடைய பலம் தாரைக்கு தெரியும். போருக்கு ஏகுவாய் போகாது இருக்க பூவை நீள்கடல் போர் புரிவான் ஒருத்தன் ஆவியை நீக்கி நின்னை அடிமை கொள்ள நீ போய் வருவையோ நீள் நிலம் ஆண்டிட அப்படின்பா. இங்கேயே என்ன சொல்றாரு அம்மா சொன்னது, ஆவியை நீக்கி நின்னை அடிமை கொள்ளம்பாங்க. அவரும் ஆவிங்கிறாரு திருமந்திரத்திலையும். அம்மா சொன்ன மாதிரி தாரையும் அந்த கம்பராமாயணத்திலையும் ஆவிங்கிறாங்க. நன்னூல்ல சொல்றாரு. நன்னூல் சூத்திரத்துல 107ல பாத்தீங்கன்னா உயிர்னு சொல்ல மாட்டாரு, ஆனா மெய்ய சொல்லுவாரு. ஆவிம்பாரு உயிரெழுத்த ஆவிம்பாரு. ஆவி ஞனன நமன எரள வளல மெய் அப்படின்றாரு. இப்போ எனக்கு என்ன இதுன்னா, அம்மையார் அவர்கள் சொன்ன அந்த தலைப்புல உயிருக்கும் ஆவிக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப நமக்கு தெரிஞ்ச ஆவி ஒண்ணு இருக்கு. இட்லி அவிக்கும் போது நீர் ஆவியா போயிடும். இதே மாதிரி உயிர் ஆவியா போயிடும் அப்படிங்கறதுனால ஆவின்னு வச்சாங்களா சொன்னாங்களா?
ஏன்னா இவங்க யாருமே இந்த உயிர்ங்கிறத அவ்வளவா பயன்படுத்தல, அந்த ஆவிங்கிற எழுத்தைத்தான் பயன்படுத்துறாங்க. இது எனக்கு ஒரு அந்த தலைப்பின் மீது உள்ள ஈடுபாட்டால் வந்த சந்தேகம். நன்றாக இருந்தது, நீங்கள் கூறிய விவரங்கள் எல்லாம் மிக மிக நன்றாக இருந்தது. அந்த கம்பராமாயணத்திலிருந்து எடுத்துக்காட்டியதெல்லாம் மிக மிக சிறப்பாக இருந்தது. சீதாராமசாமி அம்மா அவர்கள் மிக மிக அருமையாக தன்னுடைய கருத்துரையை கூறினார்கள். அழகுக்கே அழகு சேர்த்தது போல் இருந்தது அவர்களுடைய கருத்துரை. அனைவருக்கும் நன்றி. இது போன்ற ஒரு சொற்பொழிவுகளில் கலந்து கொள்வதே ஒரு பெருமிதம். வாழ்க தமிழ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுக்கு தான் நாங்க நன்றி கடன் பாடுபடுகிறோம். என்றால் இதை எடுத்து இயம்பிய விதம் இருக்கிறதே அவ்வளோ அருமை, அவ்வளோ அருமை, சிறப்பு, மிகச் சிறப்பு. நன்றி. நன்னூல்ல கூட போய் எடுத்து கையாண்டு இருக்கிறீங்க ஐயா. அதுல பாக்குற வந்துட்டேன். மிகச்சிறப்பாக இந்த வாழ்த்துக்கள் கூறினீர்கள். நன்றி ஐயா. இந்த ஆவிங்களெல்லாம் ஓடுறதுக்கு ஒரு கடவுள் உண்டு, தெரியுங்களா உங்களுக்கு? அது செந்தில் ஆண்டவர் தான். ஆவிங்க அவர்கிட்ட போவாதான். செந்தூர் முருகன் எல்லா திறமையும் இருக்கிறவர். நமக்கு எந்த கடன் இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகலன்னாலும் சரி, அவர்கிட்ட போயிட்டோன்னு வச்சுங்க, எல்லாம் நமக்கு வேண்டியபடி செய்து கொடுத்துருவார். அது மாதிரி இன்னைக்கு கேட்டு என்னையா நீங்க நிறைய நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் எவ்வளவு காலத்துக்கு முன்னால அருமையான உரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். எனக்கு தெரிவிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி என்னை வழிகட்டாயமா அழைக்கணும்னு சொல்லி கேட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்கள பார்ப்பதிலும் மகிழ்ச்சி, அவருடைய உரை கேட்பதிலும் மகிழ்ச்சி. பெரிய வானொலி நிலையத்தினுடைய தலையாய இயக்குனராக பணியாற்றியவர்கள், மிகச் சிறப்பான உரையை வானொலியை ஆற்றி இருப்பவர்கள், பல காலம் வானொலி நிலையம், தொலைக்காட்சி நிலையங்களிலே பணியாற்றியிருப்பவர், மிகுந்த தமிழ் இலக்கியவாதி, பெரிய தமிழ் இலக்கியவாதி. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள், சிறப்பான உரை எங்களுக்கு முதலிலே கொடுத்திருக்கிறார்கள். அனைவரும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கிறார்கள். அவர் உரைக்கு பல 100 நண்பர்களை வரவேற்கும் அளவுக்கு அவருடைய வட்டம் விரிந்து பறந்து இருக்கக்கூடியது. உலகிலே பலரை அறிந்தவர் அவர். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தையும் நன்றாக படித்துணர்ந்தவர், பெரிய சான்றோர். திருக்குறளே தினமும் காலையில் நம்ம கண்டு கேட்டும் மகிழ்வது அவர் ஆற்றக்கூடிய திருக்குறள் உரை ஒன்று. சிறப்பான உரை, அருமையான உரை, தெளிவான உரை. கேட்டு மகிழ்ந்து உடனே 3 மலர்களை அவர் பாதங்களை சமர்ப்பிப்பது என்னுடைய வழக்கமாக வைத்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இணைந்தும் அம்மா சரஸ்வதி தேவிக்கு செந்தில் ஆண்டவர் அவர்கள் நல்ல வாழ்த்து கூற வந்திருக்கிறார்கள். வணங்கி வரவேற்கிறேன் ஐயா. பாருங்க. நன்றி ஐயா, நன்றி. முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சந்திரசேகரன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் பல மாதமாக அவர்கள் என்னை மறந்து விட்டார்கள். என்னுடைய தொடர்பிலே அந்த இணைப்பு வரவில்லை. யார் உரையாற்றுகிறார்கள் ஏனென்றால் என்னிடமும் அந்த சிறு குறை உள்ளது. அந்த நேரத்தில் எனக்கு வேறு வேலைகள் இருந்தனால் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கலந்து கொள்ளாமல் போயிற்று. சென்ற கிழமையில் கூட நம்ம தமிழ் அமுதம் சொல்லிட்டு ஒரு திருக்குறளும் திருமந்திரமும் என்று உரையாற்றினேன். அவர்கள் அது இணைய கருத்தரங்கு தான். அதனால அந்த கிழமையில் நான் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இருந்தாலும் இன்றைக்கு மிக அருமையான சொற்பொழிவினை நம்முடைய திருமதி சரஸ்வதி ஜெகதீசன் அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். ஏற்பாட்டாளர்களுக்கும் அறிமுக உரையாற்றியவர்களுக்கும் கருத்துரை சொன்ன நம்முடைய சீதா ராமசாமி அவர்களுக்கும் அம்மையாருக்கும் மிகுந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய உரை திரும்ப திரும்ப அவர்கள் சொன்னதையே சொல்லி காலத்தை நீட்டிக் கொண்டிருக்காமல் இன்னும் பல அறிஞர்கள் அவர்களை பாராட்ட காத்திருக்கின்றார்கள். சுருக்கமாக ஒரு சில சொல்லி அமைகின்றேன். அவருடைய உரை மிகுந்த சிறப்பான உரை. ஏனென்றால் தெய்வப்புலவர் சொன்னதையும் திருமூலர் சொன்னதையும் கம்பன் காட்டிய அந்த பாடல்களையும் ஒப்புமை காட்டி உணர்த்திய விதம் மிக மிக இனிதாக இருந்தது. அதை போல
தசரதன் பயிரென காத்து நின்றான், செய்யென காத்து நின்றான் என்ற வரியை அழகாக எடுத்து சொன்னார்கள். உடம்பொடு உயிரை என்ன உயிரோடு உடம்பொடு உயிரிடை என்ன காட்சிகளை கம்பனிடத்தில் பல பல இடத்திலே காட்டினார். இப்படி வள்ளுவம் கம்பனில் தோய்ந்த விதங்கள் முன்னாடியே நம்முடைய அரங்கராசன் சொன்னது போல ராயசோ என்பவர் அதுக்கு 900 சொச்சம் இடத்திலே இருக்கிறது என்று சொல்வார். இன்னும் பல கருத்துக்கள் ஆழமாக அதில் முத்துக்கள் கிடைக்க இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒப்பிட்டும் இன்னொரு நாள் நாம் பேசுவோம். அதுபோக வாலி இறந்த பொழுது தாரை பாடுகின்ற பொழுது பகையாத பண்பினாய் என்றும் பொய்யுரையாத புண்ணியாய் என்றும் அந்த வரிகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது மெய் சிரித்தது. அந்த வகையில புகனுடைய நட்பை சொல்லுகின்ற பொழுது கூட மெய் உயிர் அணையானும் மெய் உயிர் அணையானும் விடுநடி கடிநடி அந்த பாடல் முடுகோசையில் செல்கின்ற அந்த பாடலை சொல்லி மிக அழகாக காட்டினார்கள். பல ஆண்டுகள் அவர்கள் இலக்கியத்திலே பயின்று அந்த சொல்லாட்சிகளை எல்லாம் எடுக்கின்ற ஆய்வுரையாக இந்த கட்டுரை அமைந்தது என்று சொல்லலாம். அவர்களை 4 வரிகளிலே ஒரு பாடலாலே வாழ்த்தி நிறைவு செய்கின்ற உயிரும் மெய்யும் இணைந்தால்தான் உடம்பே உருவாகும். உயிரும் மெய்யும் இணைந்தால்தான் உடம்பே உருவாகும். பயிரும் உழைப்பும் இணைந்தால்தான் விளைச்சல் உருவாகும். பயிரும் உழைப்பும் இணைந்தால்தான் விளைச்சல் உருவாகும். தமிழும் உழைப்பும் சேர்ந்தால்தான் நல் உரையாகும். சரஸ்வதி ஜெகதீசன் ஆற்றிய நல் உரையாகும். கண்ணும் கண்ணும் பார்த்தால்தான் காதல் உருவாகும். அதை போல தமிழும் உழைப்பும் சேர்ந்தால்தான் நல் உரையாகும். அது திருமதி சரஸ்வதி ஜெகதீசனால் நல் உரையாகும் என்று சொல்லி அவர்கள் நீடு வாழ்க, நிறை செல்வம் பெருக என்று வாழ்த்தி 100 ஆண்டு வாழ்க என நம்முடைய அமைப்பும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி வாய்ப்பளித்த ஐயா சந்திரசேகரனார் அவர்களுக்கு இனிய நன்றியையும் வணக்கத்தையும் மீண்டும் தெரிவித்து தொடர்ந்து இணைப்பில் இருப்பேன். தவிர்க்காதீர்கள். நன்றி ஐயா. தவிர்க்க மாட்டேன், உங்களை தவிர்க்க முடியாது. தவிர்க்கிறது தவறு. இது தவறாமல் வந்துடும் இனிமே உங்களுக்கு. ஐயா மிக்க மகிழ்ச்சி. அருமையான, அதாவது இந்த கொஞ்ச நேரத்துல ஒரு கவிதை எழுதி அவங்கள பாராட்டிருக்கீங்க பாருங்க. இதுதான் சந்தன மாலை. அதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதை நீங்க சாட்டிட்டீங்க. நன்றி, மிக்க நன்றியா. உங்களுக்கு நன்றிகள் பல பல. ஐயா ஆலைவர்மன் ஐயா இருக்கிறீங்க 5 பேர் ஆயிட்டப்ப வந்திருக்கீங்க. அதனால 5 பேர் இருக்கிறப்பையும் பேசுவார் இவருன்னு சொல்லியிருக்கீங்க நீங்க. ஐயா நீங்க உங்களுடைய வாழ்த்துறையை கூற அழைக்கிறேன். அவர் ஆலைவர்மன் ஐயா நம்ம செங்கல்பட்டை சேர்ந்தவர். நல்ல தமிழ்கடல், சிறப்பான வைணவ இதுல உலகிலே வந்து சஞ்சரிப்பவர், மிக ஆழ்ந்து வைணவத்தை எல்லாம் நல்லா படித்திருப்பவர். அதே மாதிரி பல ஆற்றல்களிலே செயலாற்றி வருகிறார். அவர் சேவைகள் வந்து மதிக்கத்தக்கது, போற்றத்தக்கது. அப்படிப்பட்டவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நல்ல தமிழும் பேசுவார், கவிதையோடு பேசுவார். அவர் வந்து ஒரு வாழ்த்து கூற அழைக்கிறேன். ஐயா வாருங்கள் ஐயா. நல்லா கேக்குது. அருமையான மாலைப்பொழுதில் கற்றறிந்தோர் ஏன் முழு திரையில வர மாட்டேங்கிறீங்க? ஏன் நல்லா இருக்கிறீங்களே, திரையில வர மாட்டீங்களே? பேசுங்க ஐயா. எனக்கு காட்டுது ஐயா இருக்கா மாதிரியே. எங்க பேசுங்க ஐயா. பேசுங்க ஐயா, தொடர்ந்து பெரியோர், கருத்தறிந்த சான்றோர், முற்றும் அறிந்த முனைவர்கள், பேராசிரியர்கள், பேசுங்க ஐயா, பேசுங்க. இணைப்பு கிடைக்கல போல. நான் பேசுறது கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குது, அவங்க ஐயா பேசுறது கேக்குது. ஒரு நேரம் அவருடைய மொபைல் டேட்டா போயிட்டு வரும். அதனால்தான் வீடியோவில் வரல. வீடியோவில் வரனால்தான் வீடியோவில் வரலன்னு சொன்னேன். கொரோனா
குரலும் போடுது. வீடியோவை ஆஃப் பண்ணிட்டே பேசுங்க ஐயா. அலைவர்மன் ஐயா. இல்ல, அவர் இணைப்புல இல்லைங்கய்யா. இணைப்புல இல்ல, இணைப்புல இல்ல, இருந்து ஐயா பேச சொல்லுங்க. தம்பிதுரை ஐயா வந்துடுறேன். அவர் திரும்ப வந்தா சேர்த்துக்கலாம். ஐயா, நம்மளுடைய பேராசிரியர், முதல்வர், பொறியியல் கல்லூரி முதல்வர், அதுலேயும் கணினித்துறை தலைவராக இருந்து பல ஊர்களில், புதுவை மாநிலத்திலே பல கல்லூரிகளை உதயம் செய்து அதை பாராட்டும் அளவில் மேலோங்கி கொண்டு சென்றவர். தமிழ் ஆர்வம் உள்ளவர். தமிழ் இனிமே அவர் அழகா பேசுவார். கொஞ்சம் சொல்றாரு, கொஞ்சம் தமிழ் எனக்கு வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு. வாழ்த்தை கேட்க பெரும் ஆவலாக இருக்கிறோம். ஐயா, தம்பிதுரை ஐயா அவர்கள், பேராசிரியர் தம்பிதுரை ஐயா, உங்க மைக்கை ஆன்லாம், மைக்கை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. ஆன் ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சு. அனைவருக்கும் புதிமத்தின் திருக்குறள் வணக்கம். இன்றைய சொற்பொழிவானது மிகவும் அருமையாக அமைந்தது. திருக்குறளின் அற்புதங்கள் என்ற வரிசையில் இன்று திருமதி சரஸ்வதி ஜெகதீசன் அவர்கள் உயிர்மை என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார்கள். இவர் இதற்கு முன்பாக கடந்த 5/7/2025 தேதியில் என் குணத்தான் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார்கள். அதை நான் முழுமையாக கேட்டேன், மிகவும் பயனுற்றேன். இன்றைய தலைப்பில் உயிர்மை என்ன உறவு என்பதை நல்லா விரிவாக அளித்துரைத்தார்கள். அவங்க ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அந்த டெஃபினேஷன் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதாவது, இந்த உடல் மெய்யானது உயிரை சுமந்து கொண்டிருப்பதால் பொய்யான இந்த உடம்பிற்கு மெய் என்று பெயர் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி திருப்பி படிச்சா நல்லா தான் இருக்கு டெஃபினேஷனு. அதே மாதிரி ஒரு 3 திருக்குறளை எடுத்துக்கிட்டு நிறைய அதுல கம்பராமாயணத்துல இருந்து மற்ற இலக்கியங்கள் எடுத்து நிறைய உதாரணங்கள் சொல்லி விளக்குனாங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, நன்றாக இருந்தது. அதனைத் தொடர்ந்து முனைவர் சீதாராமசாமி அவர்கள் மைசூரில் அவர்கள் கருத்துரையாற்றினார்கள். இவர்களும் நமது புதுமம் நிகழ்ச்சியில் கடந்த 28/6/2025 அன்று இறத்தலும் புறத்தலும் என்ற தலைப்பில் சொற்பொழிவாற்றினார்கள். அதையும் நான் முழுமையாக கேட்டு பயன்பெற்றேன். இவர்களை தொடர்ந்து பேராசிரியர் அரங்கராஜன், திரு அகமது ஜன்னா ஷர்புதீன் ஐயா அவர்கள், திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், திரு செந்தில் ஆண்டவர் அவர்கள் போன்ற அறிஞர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்களுக்கே உடைய பாணியில் அருமையாக பேசி வாழ்த்துரை வழங்கினார்கள். நான் சுருக்கமாக பேசுறேன். அவங்களாம் அவங்களோட நயத்தோட பேசுறாங்க. பட் எனக்கு அந்த நயத்தோட பேசல. அது ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்றதுல எனக்கு ரொம்பவும் பெருமையா இருக்கு. நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன். உண்மையிலேயே நான் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதனால இந்த புதிமத்திற்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பர்டிகுலரா பேராசிரியர் சந்திரசேகர் அவர்களுக்கு மிகவும் மிகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நட்பே பெருசு, உலகத்துல நட்பே பெருசு. உண்மையிலேயே அதை தான் சிறந்த முறையில முதல்வர் அவர்கள் இன்னைக்கு கல்லூரி முதல்வர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. அருமையான வாழ்த்து சொல்லியிருக்கிறீங்க ஐயா, அருமையான வாழ்த்து. ஏன்னா அங்க எங்க புதுவையில் இருக்கிற கல்லூரியில நாங்கெல்லாம் தமிழ் பேசுறதுக்கே வழி கிடையாது. மாணவர்களிடத்துல ஆங்கிலத்துல தான். ஸ்டேஜில் ஏறி நின்னோம்னா சாக்க தொட்டு, ஐயா சொல்ற மாதிரி, அவர் ஆசிரியர், பௌதிக ஆசிரியர் கண்ணெதிரே வந்தார்னு சொல்ற மாதிரி, அப்படித்தான் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வெளியில போறது. லேப்லயும் அதே மாதிரிதான். தமிழ்ல தம்பி இப்படிடா, இதை முடுக்கடான்ற வார்த்தையே கிடையாது. இருந்தாலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் தமிழாசிரியர்களுக்கு நாங்கள் கடன்படுகிறோம். அவ்வளவுதான். எங்களுக்கு இந்த தமிழை கற்றுக் கொடுத்த தமிழ் ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக நன்றி கடன்படுகிறோம். அதுதான் இன்றைக்கு உதவியாக இருக்கிறது. அதிலும் திருக்குறள் பெரிய மாயாவி எழுதிய ஒரு ஒரு நூல். பெரிய மாயாவி. ஐயா பேசும்போது சொன்னார் அரங்கராஜ், அதாவது கம்பன் கவி அரசர் சொல்றது, கவி மா அரசனா ஏதோ சொன்னார் சொல்லப்போன.
மாமன்னன் சொன்னார் அவர் பேசும்போது. அப்படி சிறப்பான ஒரு கம்பனை பற்றியும் திருவள்ளுவனையை பற்றியும் இவங்க அம்மா இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அதை தொட்டு காட்டினாங்க நம்ம சீதாராம் சாமி அம்மா. இது தத்துவ கருத்து. ஏனென்றால் தொல்காப்பியமே எப்படி இதை தொடுகிறது என்றால், உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து இது உருவாகும் விதத்தை தொல்காப்பியம் தொட்டு, ஏன்னா இப்போ 2-3 கிளாஸ் அட்டன் பண்றேன், அதனால சொல்றேன். பிரிச்சு பார்க்க முடியாது. இன்னும் சில வாதங்கள் வரும். உயிர் முதல்லையா மெய் முதல்லையான்ற மாதிரி. உயிர் மெய்ன்னு வந்துடுது, அப்படித்தான், அப்பதானே அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் இந்த வாதத்துக்கெல்லாம் நான் போக தயாரா இல்லை. ஏன்னு சொன்னா, ஒரு பொதுவான மக்கள் கிட்ட முட்டை முதல்ல வந்ததா குஞ்சு முதல்ல வந்தா கோழி முதல்ல வந்ததான்னு ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறேன். இந்த கேள்வியே அவசியமற்றது. முட்டை கடைக்காரனை கேட்டா முட்டை முதல்ல வந்ததுன்னு போறான், கோழி விற்கிறவனு கேட்டா கோழி முதல்ல வந்ததுன்னு போறான். இதுதான், இது ரெண்டும் இணைந்தாதான் வாழ்க்கை தத்துவம். உயிர் மெய் இருக்குது, அதான் வாழ்க்கை தத்துவம். மொத்த எழுத்துக்கள், தமிழ் எழுத்துக்கள் அத்தனை, தமிழ் எழுத்துக்கள் அத்தனையும் அதுல வருதுன்னு சொன்னா, இந்த உயிர்மை எழுத்துக்கள் தான் முழுசா இந்த தமிழுக்கு ஒரு. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி பரமாத்மா, ஜீவாத்மா, அதாவது மாதா பிதா, இந்த உலகத்தின் உரு என்பது தத்துவம் அதில் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. உண்மையிலே அதை அழகா தொட்டு ஒரு 4 குரலை எடுத்து ஒரு வட்டம் அடிச்சு, அவங்க சொன்ன மாதிரி முத்தா எடுத்து மேல எடுத்து வச்சு அதை கோர்வையாக்கி இன்றைய ஆன்றோர்கள் சிறப்பான ஒரு முத்து மாலையை கொடுத்தார்கள். அந்த முத்து மாலை அம்மாவுக்கே பரிசாக இருக்கும். பொற்கிழி கொடுக்கணுமோ இல்லையா, அம்மாவுக்கு இதை உரையாற்றிய அவங்களுக்கே அதை சாற்றி மகிழணும். அதுதான் அங்க இருக்கிற ஒரு தெளிவு, ஒரு முறை என்று நான் சொல்லுவேன். அப்படி சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது. கருத்து பெட்டகம் இது தத்துவ ரீதியாகவும் பேசலாம், மொழி ரீதியாகவும் பேசலாம், இலக்கண ரீதியாகவும் பேசலாம், எதையும் திருக்குறளோட பொதித்து பேசலாம். திருக்குறள் இல்லாம பேசணும்ன்றது இல்லை. திருக்குறளோட அங்கங்கே வைத்து பொதித்து பார்த்து, ஒருத்தவங்களுக்கு பார்த்தா அது மாலையா தெரியும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தா பெரிய ஆபரணமா தெரியும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தா முடியா தெரியும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தா கழுத்துல போடுற ஆரமா தெரியும், ஒருத்தவங்களுக்கு பார்த்தா இடுப்புல கட்டுற ஒட்டியானமா தெரியும். அப்படி பல வண்ணங்களில் இதை தீட்ட முடியும். இரண்டே எழுத்து தான், உயிர் மெய். ஆனா அவைகள் எங்கெங்கெல்லாம் எப்படியெல்லாம் பரிமளிக்கின்றன, எப்படியெல்லாம் பரிணாமம் அடைந்திருக்கின்றன என்று பார்ப்பது என்பது, ஐயா ஆன்றோர்கள் சொன்ன மாதிரி பல கருத்துக்களே பல உரைகளிலே நிச்சயமாக இதை பகிர்ந்து போற்றி மகிழலாம் என்பது உண்மை. அதனாலதான் அவங்க எதுவுமே திருக்குறளில் உயிர்மைன்னு கூட சொல்லாம உயிர்மை அப்படி மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்படின்னும் போது அவங்க எந்த இடத்துக்கு வேணாலும் போக முடியும்னு நினைச்சேன். ஆனா கம்பராமாயணத்தோட இடைச்சி சில அருமையான பாத்திரங்களை எடுத்து இதனுடைய பொருள் பொதிந்த கருத்தை எடுத்து நமக்கு சொன்னதற்கு அவர்களுக்கு என் தலை சாய்ந்த குடிந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வு மிக அருமையாக பாராட்டும் வண்ணம் அமைந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு இணைந்திருந்தவர்கள் அத்தனை பேரும் பெரிய அளவில் சிறப்பாக உயர்ந்த ஒரு பாராட்டுதலை தந்திருக்கிறார்கள் என்பது அதனுடைய வெளிப்படையான காட்சியாக தெரிகிறது. அதனால் ஆலைவர்மன் ஐயா வர்றீங்களா? கேக்குதுங்களா? ஆலைவர்மன் ஐயா வருவதா இருந்தால் ஆயிடுது, போலான்னு கூட நினைப்போம். 9 மணி வரைக்கும் போவோம். ஐயா வணக்கம், கேக்குதா? நீங்க இதுல வீடியோல வர வேண்டியதுல பயப்பட வேண்டாம், நீங்க பேசுங்கள, வாழ்த்து ஒன்று கூறுங்க. ஐயா கேக்குதா? ஐயா நன்றா கேக்குது, அருமையா கேக்குது. அருமையான மாலை பொழுதில் சான்றோர் அவையில் கற்றறிந்த பெரியோர், கருத்தறிந்த சான்றோர், முற்றும் அறிந்த முனைவர்கள், பேராசிரியர், தகைசால் சான்றோர்கள் எல்லாம் தளத்தில் சொல் வளத்தில் வானுயர்ந்த வரிகளுக்கு அழகுற தருகின்ற சான்றோர்கள் முன்னால் அவையில் எனக்கு இணைய சிக்கல் ஏற்பட்டது, மன்னிக்க வேண்டுகிறேன். அம்மா அவர்கள் மெய்
பொய் என்பதை நன்கு இத்தலத்தின் வாயிலாக அம்மா அருமையான கருத்தை எடுத்து வைத்தார்கள். சாமிக ஐயா, சீதா அம்மா போன்ற சான்றோர்கள் எல்லாம் கற்றறிந்த சான்றோர்கள். நாடு கடந்தும் சொல் வளத்தை, தமிழ் வளத்தை, ஆகச்சிறந்த கருத்துக்களை அள்ளி வழங்கிய சான்றோர்களை வணங்குகிறேன். நல்லாசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்கள் நித்தமும் காலையில் திருக்குறள் மன்றத்தில் பாடுகின்ற ஒவ்வொரு பாடலும் ஆய்வுரைகளும் அழகுற தேனினும் இனிய சொற்களை தருவார்கள். அத்தகைய சான்றோர்கள் எல்லாம் இந்த தளத்தில் வந்தால்தான் நேரில் பார்க்க முடிகிறது. அந்த பாக்கியத்தை செய்து தந்தவர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள். காரணம், அவர்கள்தான் இந்த ஒவ்வொரு சான்றோர்களும் ஆளுமை திறன் கொண்ட சான்றோர்கள் தமிழில் இத்தகைய தொன்மை வாய்ந்த உண்மைகளை வாரி வழங்குகிறார்கள். அத்தகைய சான்றோர்களை வணங்குகிறேன். போற்றுதலுக்குரிய அம்மா அவர்கள் ஐயா சாமிக ஐயா கூறினார்கள், ஆவி என்ற கருத்துக்கு அழகு தமிழோடு திவ்ய பிரபந்தத்தில் கூட கூறுவார்கள். ஆவியே அமுதே என நினைந்துருகி அவரவர் பணங்களை துணையாய் பாவியே உணராது எத்தனை பகலும் போய் ஒழிந்தன என்று கூறுவார்கள். ஆவியே அமுதே என்று அங்கு தமிழ், அது 4000 திவ்ய பிரபந்தத்தை எனக்கு கொஞ்சம் பற்று கொண்டது. காரணம், தூய தமிழ் மாலை என்று கூறுவார்கள். சங்க தமிழ் மாலை 30 தப்பாமல் என்று கூறுவார்கள். வேதம் அனைத்தும் வித்தாகும் கோதை தமிழ் 5 என்று கூறுவார்கள். ஆக தமிழை அக்காலத்திலே அழகு தமிழோடு தந்திருக்கின்ற ஒவ்வொரு எனக்கு ஐயப்பாடுகளும் அங்குதான் தேடுவேன். அதில் தான் ஆகச் சிறந்த பொருட்கள் கிடைக்கிறது. இந்த தளத்தில் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை தவறக்கூடாது என்று மரம் இருப்பேன். காரணம், அத்தகைய சான்றோர்கள் எல்லாம் இலவசமாக கிடைக்கிறார்கள். ஒவ்வொரு சான்றோர்களையும் பணிந்து குனிந்து வணங்கி வாழ்த்தி கருத்துரை தந்த அம்மையாரையும் வாழ்த்துரை தந்த அம்மையார்களும் குரலின் பொருளை பாடலாகவே தந்த அம்மா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி இடம் சாருகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு சிறப்பு. இனிமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணிடுறேன், ஏன்னா இலவசமா கிடைக்கிறாங்கன்ட்டுங்க. அருமை. இது புகழ்ச்சியா வஞ்ச புகழ்ச்சியான்னு தெரியல. உண்மையிலே பாராட்டுறையா. நீங்க மிகச்சிறப்பான ஒரு, அதனாலதான் உங்களை எதிர்பார்த்து நீங்க பேசும் வண்ணம் கேட்டு மகிழணும்னு நினைச்ச காத்திருந்த வந்துட்டீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் அருள் அதுன்னு நினைக்கிறேன் நீங்க வந்தது. உண்மையிலே எனக்கு ஆலைவர்மன் ஐயாவுடைய பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கீங்க, எனக்கு ஒரு முழுமையே எனக்கு கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நைட்டு தூக்கம் வராது. இன்னைக்கு தூக்கம் வராது உண்மையிலே. ஆமா, அதனால அதுவும் மனசுக்கு இனிமையா அமைஞ்சிடுச்சு. அதாவது இந்த வண்டு சும்மா மலர்ல உட்காந்தா ஒரு பெரிய இது இல்லை, அது ஒரு ரீங்காரத்தோட வருது பாருங்க. அந்த ரீங்காரம் ஆலைவர்மன் ஐயாது. அதுதான் அங்க இருக்கிற அழகு அது. அதனால பெருமை தானே ஐயா, பெருமை. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், இலவசமா கிடைக்கிறாங்க எல்லாரும் முகமும் எனக்கு அப்படின்னுங்க. சிறப்பு. உண்மையிலே அப்படித்தான் தாயாலேயே பந்தல் போட்டு பாமாலைன்னு சாட்டின்னு இருக்கிறேன். நேரா பாக்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சந்திப்பேன். நிச்சயமா அதை பார்த்தவர் முத்துக்கிருஷ்ண சாமிக ஐயா நேரா சந்திச்சிருக்கிறோம். சொல்ல போனா அது எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரலையும் சொல்றேன். அன்பின் வழியது உயிர்நிலை, மற்றெல்லாம் என்பு தோல் போற்றிய உடம்பு. அப்படி உடம்புன்றது மெய், அன்பின் வழியில வந்தது உயிர். இதுதான் எவ்வளவு சுருக்கமா அடிச்சிட்டாரு பாருங்க இந்த உயிர் மெய். அந்த 7 சீர்ல நடுவா வச்சாரு. அன்பின் வழியது உயிர் நிலை நடுவா வச்சாரு. கடைசியில என்பு தோல் போற்றிய உடம்புன்னு கடைசியில வச்சாரு. என்ன அருமை! எத்தனை தத்துவவாதி அவர்! எப்படிப்பட்ட தத்துவ ஐயா! செந்திலாண்டவர் கூட சொன்னார், காதல்ல கூட இதை கொண்டாடலான்னு சொன்னார். எங்க இது பரிமளிக்கிறது, எங்க ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் மீட் பண்ற பாயிண்ட், அன்பால மீட் பண்ற பாயிண்ட்ல இருந்து உதயம் என்று சொன்னாலும் சொல்ல தத்துவம் அதுதான். அந்த அம்மா ஒரு ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்லிவிடு. என்ன, நம்ம நாமக்கல் பக்கம் இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா இருக்கிற இறைவன் ரெண்டும் சேர்ந்த இறைவன். அங்க ஒரு ஈஸ்வரர் கிடையாது. அவர் அர்த்தநாரீஸ்வரர். அதாவது உயிரும் மெய்யும் ஆஃபா 50%. அதனால்தான் இடையில நீங்கள் எல்லாம் மகளிரா பேசும்போது சொன்னேன் நான்,
இனிமையா இருக்கிறது. எதுக்கு சொன்னேன்னா இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை உயிர் மெய்ன்னு அந்த இர மட்டும் வந்தா உயிர் மெய் எழுத்துக்கள். அதே மாதிரி மெய் மே மட்டும்தான் அதே மாதிரி ஒரு எழுத்து. சொல்ல போன இந்த உயிரும் மெய்யும் சேர்றது 3, 2, 5 5 எழுத்துல பாதி பாதியா பிரிக்கிறாரு. ஒரு கதை இப்போ வந்தது, இது எப்படி ஐயா பிரிப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த கதையில அருமையான ஒரு பதில் சொல்றாரு ஒருத்தர். அரசர் கேட்ட கேள்வி, 17 பேரு 17 யானைகள் இருக்குது, அந்த 17 யானை எப்படி பகிர்ந்துக்கிறதுன்னு ஒரு போட்டி வருது ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க. அதை பகிர்ந்துக்கிற கணக்கை வந்து அரசர் வந்து வர சொல்லு செஞ்சிடலாம் அப்படின்னு. அந்த அரசர் வந்து நானும் ஒரு பங்காளின்னு சொல்லிட்டு அதை பகிர்ந்துக்கிறார். 3 பேரை ஆக்கி 18 ஆக்கி 3 3 பிரிச்சு 6 3 18 தலைக்கு 6 யானைன்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு யானைன்னு சொல்லிட்டு பகிர்ந்து ஒரு பாங்கா செய்யறாருன்னு ஒரு கதை. இப்போ சரியா எனக்கு நினைவுல வரல. அது வந்து ஒரு அரசர் கொடுத்த தீர்ப்பு என்று. அந்த தீர்ப்பு மாதிரி இன்றைக்கு அம்மா உயிர்ன்றது 3 எழுத்தால் ஆனதாலும் மெய்ன்றது 2 எழுத்தால் ஆனதையும் இரு சமமா இறைவன் படைத்த மாதிரி 50-50% அழகா போட்டு அதை எதையும் வெட்டன மாதிரி இல்லாம ஒட்டி செஞ்சுட்டாங்க. அதுதாங்க இருக்கு, ஒட்டி செஞ்சுட்டாங்க. உயிரையும் மையும் பிரிக்காம அழகா செஞ்சுட்டாங்க. அதுக்கு எடுத்துக்கிறது அவங்க கம்பராமாயணம். கம்பராமாயணம் ஏன்னா வீட்டுல வந்து மாடு கட்டி இருக்கிற கயிறு கூட பாட்டு பாடுன்றாங்க. அப்படின்னும் போது பாட்டு பாடுறது பெருசு இல்லை, அந்த தத்துவ வித்தை அதுல வைக்கிறதுன்றதுதான் வித்தையே. அதாவது டிராமாட்டிக் சிச்சுவேஷன், அந்த இதுல பொருள் பொதிந்து செய்யறதுன்றது அதை அவர் அழகாக செய்திருப்பார். அததான் இடையில பேசினவங்க எல்லாம் எடுத்து சொன்னாங்க, கையாண்டாங்க. அருமை எங்கு பார்த்தாலும் எந்த விதத்துல பொருள் வடிவாக பார்த்தாலும் சரி, கருத்து வடிவாக பாத்திர வடிவில் பார்த்தாலும் சரி, நீங்கள் கம்பராமாயணத்தில் நீங்க வந்து ஆழ்ந்து உள்ளே வந்து டூபகையான்னா ஆழ்ந்து விடுவீர்கள், மூழ்கி விடுவீர்கள் என்பதுதான் பொருள். அப்படிப்பட்ட ஒரு கம்பராமாயணத்தை திருக்குறளே சான்றாக ஒரு 4 குறளை எடுத்து அருமையான முறையில் மிகச்சிறப்பாக இன்றைய உரையை தந்த இந்த அம்மையாருக்கு என்னுடைய சிரம் தார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் கூறி உடனடியா ஏற்றுக்கினாங்க. அவங்க ஏதோ பேசுறதுக்கு அன்னைக்கு என்ன தொடர்பு கொண்டாங்க. அம்மா இந்த வாரம் நீங்க பேச முடியுமா? ஏன்னா அவங்களுடைய தொடர்பு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா வாரம் அவங்கள பிடிச்ச இங்கேயும் எல்லா இடத்துலயும் அவங்கள பிடிச்சிடுறாங்க. அவங்கள மாச கணக்குல பாக்குறதுக்கு இல்லை. அதான் ஐயா வந்து தம்பிதுரை ஐயா சொன்ன மாதிரி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு உரையாற்றினாங்க. இது கிடைச்சது நமக்கு பெரிய வாய்ப்பு. அவங்க வந்து குறைஞ்சது அந்த போன உரையை வந்து 1 வருஷத்துக்கு பிறகு ஆட்டுறாங்க. அதுக்கிடையில இப்போ எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருதுன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து வைணவ இலக்கியத்திலையும் பெயர் போனவங்க. அதனால மார்கழி மாசம் வந்துட்டாலும் சரி, இந்த மாதங்கள் வந்துட்டாலும் அவங்கள முழு மாதமா அவங்கள வந்து புக் பண்ணிடுறாங்க. அதனால இது வாய்ப்பு கிடைக்கிறது கடினம். அவங்க கேட்ட உடனே சரின்னு சொன்னாங்க. உடனே அதனாலதான் திரும்ப அடுத்த சுற்றுக்கு போயிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் வருவாங்க பாருங்க. போன 133 வாரம் வந்தவங்க எல்லாம் வருவாங்க. நிச்சயமா கேட்டு பார்த்து மகிழலாம். அருமையான உரையை தந்த சரஸ்வதி அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி பாராட்டி இடம் சாரலாம் என்றிருக்கிறேன். நன்றி ஐயா. முத்துகிருஷ்ண சாமிக்கு ஐயா நல்ல பண்பாளர், நல்ல தோழமை பாராட்டுபவர். அவரை வணங்கி ஐயா தம்பிதுரை ஐயா என்னோடு எப்பொழுதும் இப்போது இருக்க ஆயத்தமா இருக்கிற அவரையும் வணங்கி ஆலைவர்மன் ஐயா உண்மையிலே எங்க பாரதிதாசன் சொன்ன மாதிரி வந்து எங்க ஊர் சங்கு ஊதுற மாதிரி ஆலையில சங்கு ஊது சங்கே முழங்குன்னு பாடினார் பாருங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஓஜினாதான் அது மந்திரம், நீங்க வந்து ஓஜினாதான் வைணவம், நீங்க வந்து ஓஜினால்தான் பெரியாழ்வார், நீங்க வந்து ஓஜினால்தான் ஆண்டாள் நாச்சியார். இன்னைக்கு ஆண்டாள் நாச்சியார்னு அவங்கள வந்து சொல்லி இருக்கிறீங்க. அவங்க ஊரு ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லை, அவங்க வந்து பக்கத்துல ராஜபாளையம் தான். இருந்தாலும் அங்க சுற்றி இருக்கக்கூடிய ஊர்கள்ன்றதுனால நிச்சயமா இந்த உரை அந்த ஆண்டாள் அம்மானுடைய ஆசீர்வாதத்தோட மிகச்சிறப்பாக அமைந்தது. அவர்களுக்கும் என்றென்றும் இருக்கும் என்று சாற்றி வேண்டி இன்றைய உரையை முடிக்கலாம் என்று. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அம்மா நீங்க? அம்மா ஐயா அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் மிக அற்புதமாக எல்லோருமே கருத்துரை வழங்கினார்கள், வாழ்த்துரை வழங்கினார்கள். பின்னூட்டம் அளித்த அத்தனை
அன்பர்களுக்கும் ஆளுமைகளுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஐயா. நன்றி, வணக்கம். எங்களுக்கெல்லாம் கரகரன்னு தான் இருக்குது குரல். உங்க குரல் உங்க அம்மா அப்பா கிட்ட போய் நீங்க நன்றி சொல்லணும். உண்மையிலே அதாவது கடைசியில அந்த ஒரு சொல்லும் முடிக்கிறப்ப நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் ஜல் ஜல்லுன்னு போய் முடியுது அம்மா. உண்மையிலே உங்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். மிக்க நன்றி. விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. நன்றிங்க, விடைபெறு.